ஐயய்யோ! என் வாழ்க்கையில என்ன எல்லாரும் கொடுமைப்படுத்திட்டாங்க. நான் எவ்வளவு அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிற மாரியான ஒரு வீடியோ நீங்க நெனச்சீங்கன்னா, 5 வருஷம் ஒரு ஜர்னி என்னோட நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்க. பை நவ் யூ ஷுட் நோ தட் தட்ஸ் நாட் மீ அட் ஆல். தட்ஸ் நாட் ஹேப்பனிங். அட் த சேம் டைம் வந்து ஓகே, இது கான்டென்ட் கிரியேஷன். கிரியேஷன் எஸ், அது கான்டென்ட் ஆகுறதா இல்லையாங்கிறது இட்ஸ் ஓவர் தேர். திஸ் இஸ் நாட் தட். சாதனா ஓவர். எனக்கு எப்பவுமே மார்னிங் என்னோட சாதனா பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் பிரெயினே வேலை பார்க்கும். லைக் ஃப்ரெஷ்ஷா அப்பதான் எழுதுறது. பின்னாடி நீங்க பார்க்குற புக் பிளேஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மை லைஃப் அண்ட் ஐல் டெல் யூ அபவுட் இட். பட் பேசிக்கலி என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்லி 3 திங்ஸ் ஐ ஹவ் பீன் பாதர்ட். ஒண்ணு வந்து இஸ் கிரியேஷன், கேட்ஸ், கான்ஷியஸ்னஸ் அண்ட் இந்த வீடியோ வந்து இந்த டாபிக் வந்து இட்ஸ் நாட் எனக்கு மட்டும் பொருந்தின ஒண்ணு கிடையாது. இது தோ நான் பேசுறது என்னைக்குமே வந்துட்டு என்ன பத்தி தானே தவிர, நீங்க இத டிஸ்க்ளைமரா நெனச்சுக்கிறீங்களோ, என்ன வேணாலும் நெனச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாரையுமே இழிவுபடுத்துற மாதிரியோ, இல்ல இட்ஸ் நாட் புட்டிங் எனிபடி டவுன் இன் எனி வே ஆர் டிஃபேமிங் எனிபடி இன் எனி வே, அந்த ஒரு இன்டென்ஷனே இல்ல. நார் இஸ் திஸ் வீடியோ ப்ரமோட்டிங் செல்ஃப் ஹார்ம் இல்ல சூசைட் anything. No, because I have volunteered for organizations like that. There are helplines, there are people, there's lots of options. So self harm or suicide is not an option at all in my opinion. No matter what crap happens to you in your life, it is something which my grandmother has always told me. So அதனால இந்த வீடியோ வந்து அவேர்னஸ்க்காக உங்களுக்குலாம் ஒன்றும் what is awareness about bloody abuse. There's nothing to be aware of it. You experience it, அவ்வளோதான். ஸோ இது அவேர்னஸ் வீடியோவோ, இது கிரியேஷன் வீடியோவோ கிடையாது. என்னோட லைஃப்ல நடந்த த திங்ஸ் லைக் வெதர் இட் இஸ் அ ஹோம் டூர் ஆர் மை எக்ஸ்பீரியன்ஸ், கடன் இல்லாத வாழ்க்கையா இருக்கட்டும், எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்ல நான் கத்துக்கிட்ட விஷயத்த மட்டும்தான் ஐ விஷ் டு ஷேர். இதுல அடுத்தவன் என்ன பண்றான், அண்ட் ஐம் நாட் அட் ஆல் ஜட்ஜ்மெண்டல் ஆர் ஒப்பீனியனேட்டட். யார் வேணாலும், ஈவன் தோ ஐ எம் அ வீகன் அண்ட் ஐ லீட் அ வீகன் லைஃப் ஸ்டைல், அடுத்தவன் என்ன சாப்பிடணும், அடுத்தவன் என்ன பண்ணணும்ல நான் நோன்னதுன்னா, உங்களே வந்து நீங்க இப்படி சாப்பிடுங்கன்னு சொன்னதே கிடையாது. இல்லைங்களா? நான் என்னத்த சாப்பிடுறேன், லைக் நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி என்னோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தேன்னா, கான்டென்ட் வேற மாரி இருந்திருக்கும். நான் வீகன் ஆனதுக்கு அப்புறம் அண்ட் இன்னர் இன்ஜினியரிங் பண்ணதுக்கு அப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுனால, கேட்ஸ் வந்ததுனால, முன்னாடி ஆரம்பிச்சிருந்தது டாக்ஸ் இன் மை லைஃப். கேட்ஸ் கேம் பிகாஸ் ஆஃப் மை டாட்டர். அதுக்கப்புறம் தான் நான் கேட்டிஃபைடே ஆனேன். ஸோ மார்னிங் திஸ் இஸ் மீ. உங்ககிட்ட லைக் யூ நோ, no makeup, no filter, no nonsense, no lies and game playing on. This is just me talking to you. எனக்கு நடந்த விஷயங்கள் and how I dealt with it and how I am dealing with it now also அப்படிங்கிறது மட்டும்தான். So என்னோட சேனலுக்கு, if you're new to my channel, let me introduce myself. My name is Aishwarya. I'm an actor and I'm a cat mom to 3 beautiful cats, single mom to a married daughter, and I post videos from my home and travel experience and anything. But whatever little I can share of my life and my creations, I share on my channel. So வாங்க without further delay வீடியோக்குள்ள போகலாம். Let's go piece by piece. Abuse. In my opinion, let's start with physical, then mental, or then sexual, and so on. I'll tell you. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் அடி வாங்கினதே என் வாழ்க்கையில என் பாட்டிக்கிட்டேருந்து தான். அடிங்கிறது எனக்கு டிஸ்டிங்க்ட்லி ஐ கேன் நாட் ஃபர்கெட் இட். நான் 4 வயசு நானு. ஆனா அதனால தான் வந்துட்டு ஐ டெல் யூ. நான் வந்து இந்த எட்டனாக்கு வந்து இந்த ஐஸ் குச்சி இருக்கும் பாருங்க, அதுக்கு கடன் வச்சுட்டு வந்துட்டேன் ஸ்கூல்ல. நான் கேட்டிருக்கேன், அந்த ஐஸ்காரன்னா குடுத்துட்டாப்புல. இந்த சைடுல கிரேப் ஒட்டி வரும் பாருங்க, இந்த கிரேப் ஐஸ். அப்ப அது 50 பைசா. நான் சொல்றது ஐ வாஸ் 4 இயர்ஸ் ஓல்ட், எல்கேஜி. ஐ வாஸ் பார்ன் இன் 71. ஸோ 75 பாஸ்டன்ல தான் இந்த சீத்தம்மா காலனி அப்ப இருந்தோங்க.
வீட்டுக்கு வந்து இந்த ஸ்வஸ்திக் வயர் இருக்கும் பாருங்க. இந்த வயர் கூட பின்றது. எங்க பாட்டி இந்த கை வேலையெல்லாம் எங்க பாட்டிக்கிட்ட இருந்து அம்மாவும் நானு ஆல் ஆஃப் அஸ் விமென் வி ஆர் வெரி கிரியேட்டிவ் வித் ஆர் ஹேண்ட்ஸ். ஸோ அத பின்னிட்டு இருந்தாங்க. அத எடுத்து என்ன பின்னிடுச்சு. மை மதர் வாஸ் ஹாரிஃபைட். ஷி செட் அதுக்காகவா பிகாஸ் மாம் வாஸ் ஆல்வேஸ் பிஸி அண்ட் வொர்க்கிங். அதாவது என் லைஃப்ல ஓப்பனாவே சொன்னா, ஐ நெவர் சா மை ஃபாதர் பிகாஸ் நான் சின்ன வயசுல இருக்கும்போது மை பேரண்ட்ஸ் டிவோர்ஸ்ட். ஸோ ஐ எனக்கு அம்மான்னா எங்க பாட்டி, அப்பான்னா எங்க அம்மா. லைக் இது அப்பா என்ன வெளில போய் வேலை பார்ப்பாரு, சம்பாதிப்பாரு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இது எல்லாமே அப்பா தானே. ஸோ அண்ட் எப்போதானே அப்பா பார்ப்போம். அப்பா வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தா எப்படி? ஸோ எங்க அம்மாவ நான் ரொம்ப ரேரா தான் பார்ப்பேன் நானு. ஸோ டெய்லி பார்க்கறது பாட்டி தான். அது மட்டும் இல்ல வீட்ல வந்துட்டு என்ன லிட்டரலா நான்லாம் வந்து சாமராஜ் அண்ணன், பாலு அண்ணா, தாயம்மா இவங்க தோள்ல தான் நான் லிட்டரலா வளர்ந்தேன். இவங்க 3 பேரு தான். சங்கர் அண்ணா. பாலு அண்ணா டிரைவர், சாமராஜ் அண்ணா நாய் ட்ரெய்னிங், என்னையும் ட்ரெய்னிங்கு. சங்கர் அண்ணா மாடுங்களெல்லாம் பார்த்துக்கிறது, நாய்ங்களெல்லாம் பார்த்துக்கிறது, அதுங்களுக்கு குளிப்பாட்டுற அந்த ஹெல்ப் எல்லாம். தாயம்மா தான் வீடு பெருக்கி துடைக்கிறது, இது பண்றது எல்லாமே. எனக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிப்பாட்டுறது அத்தனையும். ஸோ முதல் அடி வந்து அந்த 50 பைசா க கடன் வச்சிரும். இந்த தாய்மா, சாமராஜன், பாலு எல்லாரும் பாட்டிம்மா, பெரியம்மா, பெரியம்மா வேண்டாம் பெரியம்மா, வேணாம் பெரியம்மான்னு. இன்னைக்கு 50 பைசாவுக்கு இவ கடன் வச்சுட்டு வர தெரியும்னா 4 வயசுல இது நாளைக்கு அந்த காலத்துல 50,000 போய் முடியும். அப்ப நீங்க யாரும் வந்து குடுக்க மாட்டீங்க. ஒத்திட்டு தள்ளி இருங்கன்னு இதே தான் எங்க அம்மாகிட்டயும் சொன்னாப்ல. இப்ப எப்படி நீ ஷூட்டிங் போகும்போது நீ கூட்டு போறேன்னு, இல்லம்மா அப்படின்னு இல்ல. he said உனக்கும் தானே வச்சு இது ஆனா அது ஒரு அடி. ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் அடி வந்துட்டு பொய் சொன்னதுக்கு. டைரிய தொலைச்சுட்டேன். ஸ்கூல் டைரி. அது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். நானா வந்து கிஷ்கிந்தா காண்டல் ஐ அம் வெரி நாட்டி சைல்டு. ஓகே லெட்ஸ் ஃபேஸ் இட் லைக். அதாவது ஒரு இடத்துல உட்கார மாட்டேன். நாட் அட் ஆல் ஃபுட் மோட்டிவேட்டட். மத்த பசங்கலாம் சாப்பாடு இத சாப்பிடுறதில்ல. மரத்து மேல இருக்கணும். வீட்டுக்குள்ள உட்காத்தி வைக்கிறது தான் பிரச்சனையே என்ன சின்ன இதுல. அண்ட் ஓடினா துஃபான் மேல் மாதிரி. அதாவது நோ ஸ்டாண்டிங் எல்லாம் இல்ல. இப்ப ப்ராபப்ளி ஏடிஹெச்டி குழந்தைலாம் கேட்டகரைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இதுவோ. பட் அதாவது சூப்பர் ஸ்பீடு. ரன்னிங், பிளேயிங், ஜம்பிங், கிளைம்பிங் தான். ஓகே. பம்பு செட்ல ட்ரிங்கிங், டீ கடையில சீனி மிட்டாய் தின்னிங் அப்படி. இங்க வீட்டுல நல்லா சமைச்சா கூட இங்க சாப்பிடுறது இல்ல. வெளில விடுவோமா நம்ம சாப்பிடுறதுக்கு. அந்த மாதிரி நான் ஆல்வேஸ் அன் எக்ஸ்ட்ரோவர்ட்டட், ஹாப்பி, ஜாய்ஃபுல் சைல்ட் நானு. செகண்ட் டைம் அடி வாங்கினது எப்பன்னா, பொய் சொன்னதுக்கு. டைரிய தொலைச்சுட்டு போய் சொன்னது மாதிரி லைக் இல்ல அது காணாம போயிடுச்சு, இது இங்க போயிடுச்சு, அங்க போயிடுச்சு. நான் தொலைச்சுட்டேன்னு கிளீனா தெரிஞ்சு போச்சு. திருப்பி அடி. அன்னைக்கு வந்துட்டு எதால விழுந்துச்சு? தொடப்பக்கட்ட. தொடப்பக்கட்டையால அன்னைக்கு. ஐய்யய்யோ! திருப்பி எல்லாரும் இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோ. தப்பு செய்யறது வாழ்க்கையில யார் வேணாலும் செய்வாங்க. எங்க பாட்டி சொன்னது. நீ தப்பு செஞ்சு மாட்டிக்கினேன்னா, உண்மைய ஒத்துக்கிட்டேன்னா, ஒரே அடியோட முடிஞ்சிரும். நீ பொய் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், டபுள் அடி. தப்பு செஞ்சதுக்கு ஒரு அடி, பொய் சொன்னதுக்கு இன்னொரு அடி. எப்படி வசதி நாங்க பொய் சொல்ல மாட்டேன் பாட்டி. இனிமே வாழ்க்கையில பொய் சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்ல மாட்டேன் நானு. இல்ல அது நீ தானே தொலைச்ச டைரி. நான் தான் தொலைச்சிட்டேன் நானு. எங்க வச்சேன்னு. கிரவுண்ட்ல கொண்டு போய் வச்சுட்டேன் அப்படின்னு. இப்ப நீ தொலைச்சதுக்கு நீ தொலைச்சேன்னு சொல்லாம, அது காணாம போயிடுச்சுன்னு அது என்ன கால் எடுத்து நடந்தா போச்சுன்னாங்க. செகண்ட் டைம். இதெல்லாம் வந்துட்டு திஸ் வாஸ் ஆஃப்டர் ஒரு 6, 7 இயர்ஸ்ன்னு. அதுக்கப்புறம் வாங்கினது அவங்க கிட்ட இருந்து வந்துட்டு எனக்கு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ரெக்கார்டு. நம்ம ரெக்கார்ட் வரையும்போல எனக்கு நல்ல நாளே டிராயிங் வராது. பெயிண்டிங்காவது வரும். ஸ்கூல் சீனியர்ஸ்ட்ட தான் ரெக்கார்டு வாங்கி நம்ம காப்பி அடிப்போம். நோட்ஸ் கிட்ஸ் எல்லாமே. ரெக்கார்டுக்கு தனி மார்க் உங்களுக்கே தெரியும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரெக்கார்டாவது வரைஞ்சிருவேன் நானு. காம்பசிவ் இத வச்சுட்டு. புரோட்ராக்டர்லாம் வச்சுட்டு. அதாவது இந்த ஷேப் கீப்பெல்லாம் வந்துருசா இருக்கு. இந்த பீக்கர் எல்லாம் வரையறதாவது பரவாயில்ல. எம்மா பாட்னி, ஜூவாலஜி ரெக்கார்டு இருக்கு பாரு. பிரயோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளால இங்க இங்க நான் வந்து ஜுராசிக் பார்க் லெவல்ல பைத்தியம் பிடிச்சிருச்சு எனக்கு. ரெக்கார்டு உட்காந்துட்டு நான் வரைஞ்சிட்டு இருந்தேன். டிஸ்டிங்க்லி ரிமெம்பர் செம்ம சூடா இருந்துச்சு அப்ப அந்த டைம். அது மாத்திரம் தெரியும். அது பப்ளிக் எக்ஸாமுக்கெல்லாம் முன்னாடி பட் கொளுத்திட்டு இருந்துச்சு வெயில். 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் தெரியும். உட்காந்து எழுதிட்டு இருந்த ரெக்கார்ட. பாட்டிக்கு எப்பவுமே நிட்டிங்கும் பண்ணுவாங்க, குரோஷியும் பண்ணுவாங்க. ஸோ அந்த பெரிய நிட்டிங் ஊசி இருக்கும் பாருங்க.
பாட்டி பக்கத்துல தான் உட்காந்து நான் சோஃபால உட்காந்து காஃபி டேபிள் இருக்கும் பாருங்க, எங்க அம்மாவோடது பெருசு. ஸோ அது மேல ரெக்கார்டு வச்சுட்டு அந்த இம்ப்ரிண்ட் ஆகும். அப்பதான் எக்ஸ்ரே ஷீட் வச்சா கீழ இதாகாதுன்னு சொல்லிட்டு என் கிளாஸ்மேட் குடுத்து சொல்லியிருந்தாப்புல. ஸோ எக்ஸ்ரே ஷீட் எல்லாம் வச்சு நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். இதே தாயம்மா வந்து வீடு பெருக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி இஸ் இட் லைக் தாயம்மா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. ஃப்ரிட்ஜ்லேருந்து ஜில்லுன்னு தண்ணி எடுத்து குடுக்குறீங்களா? அப்படின்னு. அப்பல்லாம் வீடு துடைக்கிறது மாப் கூட இல்ல. உட்கார்ந்துட்டு தரையில இப்படி துடைச்சுட்டு வருவாங்க. அதுவும் எங்க அம்மா வீடு இருக்கிற சைஸ்க்கு. சைதாப்பேட்டை வீடு அப்போ ஷிஃப்ட் ஆயிட்டோம். 78ல. இது 85 86 ஐ பாஸ்ட் அவுட் ஆஃப் 12த்னா ஐ மீன் அவுட் ஆஃப் 10th 88 ஐ பாஸ்ட் அவுட் ஆஃப் 12th. ஸோ 86ல வந்து இது நடக்குது. அப்ப எனக்கு யோசிச்சு பாருங்க. 15 வயசு ஆமா. ஆல்மோஸ்ட் 14 ஓவர் 15 கோயிங் ஆன். நான் வந்து தண்ணி எடுத்து குடுங்களேன்னு. எங்க பாட்டி பின்னிட்டே வந்து, "ஏன் உன்னால எடுக்க முடியாது?" அப்படின்னாங்க. எனக்கு நாக்குல சரஸ்வதிக்கு பதிலா அன்னைக்கு சனி வந்து தொலைச்சுச்சுன்னு நெனைக்கிறேன் நானு. நான் வந்து லைக் வேலைக்காரி தானே எடுத்து குடுக்கட்டும்ன்ட்டேன். அவ்வளோதான்ப்பா. கிழவி உருவிடுச்சு நிட்டிங் நீடுல. போட்டு பின்னி பெடல் எடுத்துடுச்சு. எங்க அம்மாவ "வயசுக்கு வந்த பொண்ணு மேல கை வைப்பியான்னாங்க." மூடு வாய. யார பார்த்து வேலைக்காரின்னு சொல்ற? ஆ எங்க இருந்து வந்தது அந்த வாய் உனக்கு? என்ன திமிரு? எங்கேருந்து இந்த பண திமிரு? யாரு? உங்க அம்மா கட்டுன வீடு இது. அவளோட காசு இது. நீயா சம்பளம் குடுக்குற? அண்ட் உனக்கு உன்ன எண்ணெய் தேய்ச்சு குளிப்பாட்டி, உனக்கு சோறு ஊட்டி, உனக்கு விளக்கெண்ணெய் ஊத்தி வளர்ந்த தாய்மார் இவங்க. அவங்களே பார்த்தா வேலைக்காரின்னு சொல்ற. எங்கேருந்து இந்த வாய் வருதுன்னு போட்டு பெடல் எடுத்துருச்சு. அதே போல வந்து நான் ஒண்ணும் பெருசா சொல்லல. டிரைவரான ஒருத்தர் இல்ல. அப்போ வந்து அதுக்கப்புறம் சைதாப்பேட்டையில வந்து சாமராஜனும் சரி, பாலனும் 2 பேருக்குமே கவர்ன்மென்ட் ஜாப் கிடைச்சுச்சு. ஒருத்தவங்க வந்து பிடிசில போனாங்க. ஒருத்தவங்க ரயில்வேஸ்ல பண்ணாங்க. பாட்டியே சொன்னாங்க, "நீ கிளம்புடா. நீ எத்தன நாளைக்கு ஒரு நாய் ட்ரெய்னிங் வண்டி ஓட்டிட்டு இருப்பீங்கன்னு." ஸோ இன்னைக்கு சாமராஜன் பாலு ஃபேமிலி பார்த்தாங்கன்னா வந்துட்டு இந்த வீடியோ யாராவது அவங்க ஃபேமிலில பார்த்தாங்கன்னா, ஐ ஹோப் தே ஆர் அலைவ். எந்த ஊர்ல இருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியாது. நாய் ட்ரெய்னிங்கோட சேர்ந்து சாமராஜனும் நம்மளையும் ட்ரெயின் பண்ணதான். அவரு தான் ஸ்கூல்லலாம் டிராப் பண்ணாரு. பாலுவனோட கார்ல தான் போனோம். அப்புறம் உலகநாதன் அண்ணான்னு ஒரு டிரைவர் வந்தாரு. ஸோ வீட்ல இருந்தவங்க எல்லாருமே வர் லைக் சோ அஃபெக்ஷனேட் அந்த மாதிரி லைக் ஸோ இப்போ பார்க்குற மாதிரிலாம் எந்த விதமான ஒரு அப்யூஸோ லைக் எங்களுக்கு வொர்க் பண்ணவங்க யாருமே என்ன தே நெவர் புட் மீ த்ரூ இட். பட் என் லைஃப்ல ஒரு காலகட்டத்துல எனக்கு சின்ன வயசுல எனக்கு தேர் ஹஸ் பீன் நோ எக்ஸ்போஷர் டூ அ ஃபாதர் ஃபிகர். சைதாப்பேட்டை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு காலகட்டத்துல வந்துட்டு சாமராஜன் இவங்கலாம் போனதுக்கு அப்புறம் ஐ அம் நாட் கோனா மென்ஷன் எனி நேம்ஸ். ஆனா நான் இதுதான் அப்பான்னு நெனச்சேன். பட் சேட்லி பிகாஸ் ஐ டிட்ன்ட் நோ மை ஃபாதர் மிஸ்டர் பாஸ்கர். ஸோ நான் அப்பான்னு நெனச்சேன். பட் ஹி இஸ் நாட் மை ஃபாதர் அப்படிங்கிற ஒரு பெர்சன் எவ்ரி டே யூஸ்ட் டு பீட் மீ அப். எவ்ரி டே. அப்ப நீங்க கேட்கலாம் உங்க பாட்டி, உங்க அம்மா. அம்மா டிட்ன்ட் நோ அபௌட் இட். பாட்டி வந்து அவர் நாஸ்திகர். ஸோ வீட்ல பூஜையெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணி, ஸோ பாட்டி லெஃப்ட் த ஹவுஸ் அண்ட் வென்ட் டு லிவ் இன் அம்மாஸ் ஃபார்ம். எங்க ஈஞ்சம்பாக்கத்துல. ஸோ அண்ட் ஆன் ஒன் சைட் என்ன ஸ்போர்ட்ஸ்லேருந்து, இங்கிலீஷ் பேசுறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி பக்காவா ஓடுது. ஆனா தி ஸ்லைட்டஸ்ட் மிஸ்டேக் பீட்டிங்னா எப்படிப்பட்ட பீட்டிங்னா, ஐ ஹேவ் காட் ஸ்கார்ஸ் ஆன் மை பாடி. And the irony is, so many years later, he is telling in an interview to another woman who makes only content about other people, she was like my own daughter. I want to know, you had a son after that in another marriage. Did you belt him every day like this? And I sent him a WhatsApp message. I said, like, with what mouth are you saying this? From your jetty to the potty to everything that you carried was my mother's money, which you swiped and you went, and you left me in the process. Where were you the father? I said. My father was my mother. What did you do? Why couldn't you say also in that time I whacked the shit out of her every day for one mathematics? I hate maths today. Till today I hate it. I hate numbers in my life. It's like தாரே சமீன் பர் மாதிரி வந்துரும் எனக்கு. நிஜமா சொல்றேனே. For the slightest mistake, all the frustrations on the planet, he would take it out on me. But on the other side, he's the one who's training me in sports. He's the one who's doing everything for me. Party was not there, no. Including Talayella, Seaver, the all proper uniform iron pandrathu, everything else as a father is okay.
But அதுக்கு என்ன, for that he replaced me back. You used a bad word, which the F word. I was bloody 8 and 9. I didn't even know the word, you moron. How the hell could I have used it? சரிப்பா, ரைட், ஓகே, அப்படியே வச்சுக்கிட்டோமே. ஒரு 8 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள இது மொத்தம் நடக்குது. ஒரு ஒரு குழந்தை வந்து அந்த கெட்ட வார்த்தைய சொல்லவே சொல்லியிருக்கட்டுமே. அப்ப நீ ஒரு அடி இல்ல எங்க பாட்டி பண்ண மாதிரி. இப்ப இன்னி வரைக்கும் என்ன, அவங்க அந்த ஒரு அடி அந்த ஒரு தப்புக்கு தான் அடிச்சாங்க. டெய்லிலாம் அடிக்கல. And the age gap in which she gave me those 3 blows was like 4 வயசு, அப்புறம் ஒரு 8 வயசு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 15. உன்ன மாதிரி in a gap of 3 years, every day at the slightest thing, to an extent that நான்லாம் அதே இடத்துல அடிக்கிற ஆரம்பிப்பாரோங்கிற பயத்துல பாத்ரூம் போயிருக்கேன். அந்த மாதிரி அடிப்பாப்ல. இன்னி மட்டும் சினிமால நான் பார்த்தேன்னா, இந்த பெல்ட் உருவுற ஷாட் எல்லாம் ஐ கேனாட் டேக் இட். ஐயோ! ஐ ஹோப் ஐ டோன்ட் கெட் அன் ஆங்ஸைட்டி அட்டாக் நோ. சம்போ மகாதேவா! இப்பதான் சாதனாலாம் முடிச்சு வந்தேன். இதுக்கு தான் பாதி நேரம் இந்த மாரி இந்த விஷயங்கள்லாம் பேசுறதில்ல. நோ மேட்டர் ஹவ் மச் யூ ட்ரை, யூ பி கேர்ஃபுல் நோ. அது வந்துரும். இந்த பஞ்சதந்திரம் ஸ்டைல்ல டாப் டூ பாட்டம் பத்தின்னு எரியும். And the first person to tell me like, no, this has to stop. உங்களுக்கே தெரியும், நான் சின்னமலை சர்ச் பின்னாடி தான் வளர்ந்தேன். This has got nothing to do with religion. Let me tell you, if you people are thinking I'm promoting some other religion, no, please, you're going to hear another word also come. So இது religion பத்திலாம் எதுவுமே கிடையாது. Okay, in my life, various stages I've been exposed to various religions. So you don't give me this. Nobody from any religion or any caste or creed come for this. Aapa has come in every way for me. Okay, but this was. And the experience, how I got to know the pastor and my spiritual, when I make something like that, no, adapati venamna, we can think about making a content for that. Let me take a sip of coffee. So in the Chennamala church, there was a wonderful pastor. Okay. ஒரு காலகட்டத்துல I ran away from the house. And literally அவரால காப்பாற்றுறது பட்டவன் சொல்லலாம். அது கதை அப்புறம் சொல்லலாம்னு சொல்றதா ஜீசஸ்னாலங்கிறதான் இல்ல. Actually Jesus தான், but I'll tell you, அது இப்ப போனா அது வேற மாதிரி இருக்கும். So let me come to the abuse. So அவர் வந்துட்டு, he said, child, this has to stop. You have to tell your mother or your grandmother about this. இது இனிமே கண்டினியூ ஆக முடியாது குழந்தை அப்படின்னார். நான் சொன்னேன், சார் Jesus said no slap and one cheek show the other cheek and you're telling me that I'm my father and in my mind is my father. No, எனக்கு அப்பவே தெரிஞ்சதுன்னா this is stepfatherன்னு. So in your mind you justify it by like, okay, எங்க அப்பா தானே என்ன அடிக்கிறாரு, ஆனா எங்க அப்பா எனக்கு ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாரு, எங்க அப்பா எனக்கு பட்டுப்பாடம் வாங்கி தர்றாரு, அந்த பட்டுப்பாவோட எடுத்துட்டு வர கடையை வச்சு கொடுத்தது எங்க அம்மாங்கிறது எனக்கு தெரியாது. அதெல்லாம் அப்புறம் தானே தெரிய வருது. இந்த காலத்து பசங்களா இருந்தா சொல்லியிருக்கோம், ஜென்ஜி கிட்ட நீ வச்சுக்க மவனே. ஜென்ஜில என் பொண்ணு 90s கிட்ஸ், அங்கே வச்சுக்க முடியாது, நீ வச்சு செய்யுங்க. ஆனா எங்க ஜெனரேஷன் இந்த 70sல பிறந்தவங்க இருக்குது, 80s dumbasses of the country, emotional fools. நானு not everybody, there are lots, மொத்த ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ் all are very sensible. ஓகே, நானு நல்ல ஒருத்தி கமெண்ட் போட்டிருந்தா, என்னோட ஸ்கூல் மேட், she was my school mate in Adarsh Vidyalaya. She was also the cultural head in a darling. I was not the cultural head. I was actually in sports. So right, so இது நடந்துட்டு இருக்கா, இந்த பக்கம் இந்த ஆளு. So past I said no, I'm not telling. நடுவுல that particular point of time சாயது பாஸ்டன்ல இருந்து ஷிஃப்ட் ஆனதுனால ஸ்கூல்ல ஷிஃப்ட் பண்ணி விட்டாங்க. ஷிஃப்ட் பண்ணி, I will not mention the school name also, ஒரு ஐடி கேம்பஸ் குள்ள இருக்கிற ஸ்கூல். எம்மா, there was a batch of senior girls over there ma. The Gloryன்னு ஒரு கொரியன் வெப் சீரிஸ் பார்த்திருக்கீங்களா நீங்க? அது தோத்துச்சு. Bunch of North Indian, I'm sorry, but I have many wonderful North Indian friends, but this particular group of girls, they would catch me and beat me up every day. For what reason, I have no idea till today. Why they beat me? நான் சத்தியமா one way I should thank them, because நான் ஓட ஆரம்பிச்சேன் பாரு. நான் ஸ்பிரிண்டர் ரூபி மேம் கிட்ட ஃபைனலா ஆதர்ஷ் வித்யாலயால and வித்யா மை ப்ளூ ஹவுஸ் ஹெட். இட் ஒர்க் அவுட். நான் வந்து இப்ப ஷெகேரி ரிச்சர்ட்சன் மாதிரி ஆனேன். நான் அந்த பக்கத்துல இருந்து ஓடி வந்தா இங்க வீட்டுல அடி.
அப்புறம் வந்துட்டு then he justifying, you were wearing shimmies and jatti and hanging upside down from the tree while carpenters were working. How is in our generation everybody wore shimmy jatti only and roamed around. Nobody sexually abused us. No carpenter touched, no kotanar came near us. Chamrajana Baluana, all of them were around. What the hell are you talking about? For that you beat up a child. I was a kid. If I'm a grown-up woman and I'm exposing 8 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள, நான் வயசு கூட வரல, நான் 14 வயசுல தான் வயசுக்கு வந்தேன். அப்போ so the pastor said, you have to say it. ஸ்கூல்ல this is happening. இதுவும் வீட்ல ஹேப்பனிங்கா? அன்னைக்கு லிட்டரலி prayed in the church. I said, நான் எதையுமே சொல்லாம எங்க அம்மாவுக்கு எப்படியாச்சும் my mother and my grandmother should get to know about this அப்படின்னு. Simultaneously what happened? 2 பேருமே என்ன குளிப்பாட்டுற மாதிரி, இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது வந்து my mother only used to do it. ஓகே, அம்மா ஷூட்டிங்லாம் நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டேன் நான். அவங்க தான் எண்ணெய் வச்சு இந்த சண்டே ஆச்சு நானு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாள் ஒரு அவுட்டோர்லாம் முடிச்சிடும். அண்ட் அம்மா இருக்கும்போது எப்படி இருக்கும்னா, when my mom எப்போ ரேரா பாப்பா, she is like Santa Claus. அவங்க வரும்போது கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஹாப்பியா இவரு என்ன எல்லாரும் ஃபேமிலி டின்னர், வேர் 5 ஸ்டார் ஹோட்டல். மாம் இஸ் சோ ஹாப்பி வித் ஹர் ஃபேமிலி. இப்ப நான் போய் சொல்லி நான் எப்படி வந்திருக்கோம்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நீ சண்டையே கிரியேட் பண்ற, நம்ம போய் அப்பா அம்மா ஏதோ சொல்லி அப்பா அம்மா சண்டை போடுவாங்களோ, சரி இந்த மைண்ட்ல அப்பா தானே அடிக்கிறாரு, அப்பா தானே அடிக்கிறாரு, அப்பா தானே அடிக்கிறாருன்னு இருந்தது. இது அப்பா இல்ல, எங்க அப்பா எங்கேயோ இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அது விடுங்க. சோ ஒரு நாளைக்கு என்னாச்சு, 2 பேருமே சேர்ந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டினாங்களா, அன்னைக்கு பார்த்தா அங்க முதுகுல ஸ்கார்ஸ்ன்னு. எங்க பாட்டியாவது கண்ணு டயபெட்டிஸ், மை மதர் 20/20 விஷன். ஸ்ட்ரெயிட் மை மாம் செட், என்னது இதுனாங்க. ஐ செட், இல்லம்மா ஸ்போர்ட்ஸ்ல அடிபட்டுடுச்சுன்னு. இது ஸ்போர்ட்ஸ் காயம் கிடையாது. பிகாஸ் எங்க அம்மா எத்தனை சீன் பண்ணிருப்பாங்க. யார் உன்னை இந்த மாதிரி அடிச்சிருக்கா அப்படின்னாங்க. இல்லம்மா யாருமே அடிக்கல அப்படின்னு. யார் அடிச்சா சொல்லு சாந்தி, ஒரே வார்த்தை எங்க அம்மா கேட்டது. அப்பா அம்மா அடிச்சார் அப்படின்னு. ஓகே, take a break. I swore I won't cry in front of you guys. Please, just 2 minutes, okay? Now to break it. One day I continue the story. Promise. Let me just compose myself. ஸோ வெக்கமா எல்லாம் அழமாட்டான்னு சொல்லிட்டு திருப்பி அதே வேலையை பண்றேன்னு கழுவி ஊத்தாதீங்க. வந்துருச்சு, அது என்னன்னு தெரியல. ஸோ ஐ செட், ஆமா அப்பதான் அடிக்கிறாரு அப்படின்னு. நான் எங்க பாட்டி அம்மாவும் திரும்பி ஒரு நார்மலி those two women don't get along, but in this factor they were together. 2 பேரும் திரும்பி ஒரு பார்வை பார்த்துக்கினாங்க. அடுத்த நிமிஷம் my mom gave it to him. My grandmother said, if you touch my granddaughter again, I will go to the court and apply custody of her by myself. She wrote one letter. If this is the case, I am taking her and going to the farmhouse. அந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் there was a 360-degree turnover. He ends up becoming the model father after that. No more beatings, no more nothing. All stopped. And becomes the perfect father. And within a year, leaves. Okay. அதுக்கப்புறம் நம்ம பெருசாரோம், 10th எல்லாம் முடிச்சுட்டு அப்பதான் நம்ம பஸ் எல்லாம் போக, பிடிசி பஸ் போக ஆரம்பிச்சது. அதுவும் காரணம் பாட்டி தான். கார்ல தான் போயிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு டிரைவர் அண்ணா லேட்டா வந்ததுக்கு, சம்பளம் வாங்குறீங்களா, ஏன் லேட்டா வரீங்கன்னு. உலகநாதன் தான் கேட்டேன். சாரி உலகநாதன், அப்ப தெரியாம கேட்டேன். அது பாட்டி வச்சு செஞ்சிருச்சு. ஒண்ணும் பண்ணல, உள்ள போச்சு, ₹1 கையில கொடுத்துச்சு, பஸ்ல போச்சு. என்னது பஸ்லயா அப்படின்னு. அது வரைக்கும் பிடிசி பஸ்ல போனதே கிடையாது. போ அப்படின்னு. எந்த பஸ் அப்படின்னு. அங்க போய் பஸ் ஸ்டாண்ட்ல நில்லு, கேளு, வரும். நந்தனம் தானே உன் ஸ்கூல், அப்போ நந்தனம் பிரான்ச் நம்ம. ஸோ இந்த ஸ்கூல்ல அடியில இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதே போல ஸ்கூல்லயும் வாங்க ரெடின்னு சொன்னாங்க. எங்க அம்மா ஸ்கூல்லே மாத்தினாங்க. ஆனா மாத்தி என்னாச்சு, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ரொம்ப கைண்ட் அண்ட் கன்சிடரேட் கேஎஃப்ஐ ஸ்கூல்ல போட்டாங்க. அக்கா அண்ணா அப்படின்னு. எனக்கு அங்க செட்டே ஆகல. ஏன் செட் ஆகலன்னா, இந்த அபியூஸோடைய ஆஃப்டர் பேக் ட்ராப், ஐ பிகேம் த நாஸ்டி சைல்டு இன் தட் ஸ்கூல். So they called and said, please take her away. Abhi, no, she is not fitting in at all. இங்க KFA வந்துட்டு கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா. Talk to the stone, and I was like throwing the stone level,
அந்த ஆங்கிள். ஸோ கரெக்டா பேக் டு பாஸ்டன் மெட்ரிகுலேஷன், பேக் டு மை ஓன் ஸ்கூல், மை ஓன் கிளாஸ்மேட்ஸ், எல்லாம் எவ்ரிதிங் இஸ் நார்மல். ஆல் அடி உதை ஸ்டாப்ட், ஆல் எவ்ரிதிங். அப்புறம் என்ன ஆகுது, இந்த பிடிசி பஸ்ல போயிட்டு இருக்கும்போது நீ பஸ்ல போய் இல்ல கத்துக்கிட்டோம் அவ, நீ நாளைக்கு வண்டியை வாங்கி நீ அதுக்கு பெட்ரோல் ஊத்தி நீ டிரைவர் வச்சதுக்கு அப்புறம் நீ அவரை கேள்வி கேட்கலான்னு. எங்க அம்மால நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீட்டுல 4 வண்டி இருக்க அவளை பஸ்ல போக வைக்கிறேன். இல்ல லட்சுமி, அவளுக்கு இதை நான் இப்ப கத்துக் கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு வாழ்க்கையில எப்பவுமே இந்த 4 காலம் அவளுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு சிங்கிள் டைம் கார் லெஸ். அதனால அவ பஸ்லயே போட்டோம், அவ கத்துக்கிட்டோம், அப்பதான் அவளுக்கு புரியும் அப்படின்னாங்க. ஸோ பஸ்ல போக ஆரம்பிச்சேன்னா கொஞ்ச நாள்லயே வந்து 2 பாய்ஸ், எனக்கே 14, 15 அந்த ஏஜ் அப்படின்னா, அவனுங்களுக்கு 18, 19 வயசுக்கு மேல இருந்திருக்காது. கரெக்டா டெய்லி அந்த நந்தனம் பஸ் ஸ்டாப்ல இருந்து எங்க நடுவுல ஒரு இந்த டாடன்டன் நகர் பக்கத்துல ஏற வேண்டியது. சைதாப்பேட்டை கோர்ட் தான் ஸ்டாப்பிங்க. அது வரைக்கும் அந்த பஸ்ல பின்னாடியே வர வேண்டியது. முதல்ல அப்புறம் ஃபாலோ பண்ணி வீடு வரைக்கும் வந்து வீடு தள்ளி நின்னு 2 பேரும் இப்படியே சொரிஞ்சுட்டு என்ன பார்த்துன்னே இருக்க வேண்டியது. இப்ப எங்க வீட்டுடைய பேக் சைடு இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறதே வந்துட்டு ரங்கராஜபுரம்னு. மத்தவங்கலாம் சொல்ற மாதிரி லைக் நான் சொல்ல மாட்டேன். நம்ம காசிமோடு மாரி நீங்க குப்பைரான்னு சொல்லாதீங்க. லைக் என்ன பொறுத்தவரைக்கும் லைக் நான் அந்த பசங்களோட நான் எப்பவுமே அந்த பசங்களோட ஜாலியா பாட்டியும் சரி லைக் அங்கேருந்து வந்திருக்காங்க. நான் அங்க போய் பின்னாடி தான் அவங்க இருப்பாங்க. நான் அந்த பசங்களோட ஜாலியா கோலி ஆடுறது, அப்பிட்டு மாஞ்சா, ஆலி கோலி, முதுகு பஞ்சர், காத்தாடி விடுறது எல்லாம் அந்த பசங்களோட தான். நான் ஜாலியா நான் விளையாடுவேன் அந்த பசங்களோட. என் பாட்டி என்ன தடுத்ததே கிடையாது ஒரு நாளைக்கு கூட. நீ அங்கெல்லாம் போகப்படாது. இந்த அளவுல எங்க பாட்டி கிடையவே கிடையாது. அவங்க பயங்கர ப்ராட் மைண்டட். யாரோட நானும் அதே போல என் பொண்ணை எல்லாருமே விளையாட விட்டேன். சோ அந்த ரங்கராஜபுரம் ஏரியா எங்களுடைய காலனி என்டர் ஆன அம்மாவோட காலனி, எங்க அம்மாவோட காலனி என்டர் ஆன உடனே அதோட லாஸ்ட்ல இருக்கும் பேக்ஸ்ல. முன்னாடி எல்லாம் பெரிய வீடுங்க. என்னது லேட்டரா தான் டெவலப் ஆச்சு அந்த இடம். இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு டெய்லி வந்துட்டு ஒரு தடவை பஸ்ல என்னாச்சு, நான் புடிச்சிட்டு இருக்கேன். டிப்பிக்கலா அந்த சினிமா அது மாதிரி பின்னாடி க்ளோஸா வந்து மேல தேய்ச்சுட்டாங்க பேக்ல. ஐ திங்க் இது ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு அப்படியே வெலவெலத்து போச்சு. இறங்கிட்டு நான் வந்துட்டு அப்படியே அழுதுட்டு அப்படியே வீட்டுக்கு வரைக்கும் அப்படியே திருப்பி அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு பின்னே வந்து யாருக்கு சொல்றது என்ன சொல்ல ஒண்ணுன்னு தெரியல. அப்பெல்லாம் சாமராஜன பாலம்லாம் போயாச்சு, யாரும் கிடையாது. இந்த மனுஷனும் போயாச்சு வீட்டை விட்டு. அம்மா அம்மா ஊர்ல இல்ல, பாட்டி மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க. அப்போ அந்த லோக்கல் ஏரியால இருந்து இருக்கிறவங்க தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க வீட்டுல. தாய்மா இருக்காங்க வீட்டுல. சோ நான் போய் பாட்டி கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இல்ல தாய்மா போயாச்சு. அப்போ கரெக்ட். இருந்தாங்க. தாய்மா இருந்தாங்க. நான் வந்து பாட்டிட்ட போய் சொன்னேன். இன்னைக்கு என்னடி எப்படி இப்படி வேர்த்து வருது? அழுது பாட்டி இந்த மாதிரி இந்த பசங்க இந்த மாதிரி டெய்லி இந்த மாதிரி இதுக்கு தான் என்ன பஸ்ல. இதுக்காக நீ பஸ் எல்லாம் குறை சொல்லக்கூடாது. உலகத்துல பாதி பாப்புலேஷன் பஸ்ல தான் போயிட்டு இருக்குது. Only few privileged go in cars. So just because it happened to you, don't blame the bus. Only blame yourself ன்னாங்க. என்ன எப்படி நீ ப்ளேம் பண்ண சொல்ற? பின்ன உன்கிட்ட வெப்பன்ஸே இல்லையா அப்படின்னாங்க. என்ன பாட்டி நான் ஸ்கூல் பேக் வச்சிருக்கேன், நான் என்ன வெப்பன்ஸ்? ஜியோமெட்ரி பாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா அப்ப நகம்லாம் இல்ல. ஜியோமெட்ரி பாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, உள்ள காம்பஸ் இருக்குல்ல, எடுத்து குத்த வேண்டியது தானே. இன்னும் கைய நான் மல்லிப்பூவ பறிச்சுட்டு இருந்துச்சேன்னாங்க எங்க பாட்டி. என்னது குத்துறதான்னு? ஆமா. ஐயோ! அப்படின்னு. பின்ன பார்த்துன்னே இருப்பியா? தொட்டா கெட்டான். அப்படி இருக்கணும். நிப் இட் இன் த பட். நீ முள்ளால எடுக்கிறதையும் விட கோடாலியால வெட்டுறது எப்படி? நடந்த மறு நிமிஷம் புட் அ ஸ்டாப் டு இட். வை ஆர் யூ டேக்கிங் இட்? எடுத்து குத்து காம்பஸ் சொன்னாங்க. ரைட். வா. கிழவி சொல்லிச்சா தைரியம் வந்துருச்சு. அடுத்த நாளைக்கு இதே மாதிரி என்ன பண்ணாங்க, கிட்ட வந்தானுங்க பேக்ல. எனக்கு கிரௌடட் பஸ் அப்ப தெரியாது. நானும் புடிச்சிட்டு இருந்தேனா, சோ பேக்ல எப்படி கிட்ட வந்தேன். நான் என்ன பண்ணேன், நீ காம்பஸ் தானே சொன்னா டிவைடரே தூக்கிட்டேன். 2 இருக்கும்ல, ஏத்து பஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு திருடன் தேல் கொட்டினா கத்தவ முடியும். இல்ல சார் ஒண்ணும் இல்ல. கண்டக்டர் என்னன்னு கேட்டாப்ல. ஒண்ணுன்னு சொல்லல. அப்படியே வயிற்று பிடிச்சிட்டு ஒருத்தன் பின்னாடி போயிட்டான். போயிட்டு அவனுக்கு இன்னும் ஆத்திரம் இன்னும் ஜாஸ்தி தான் வந்துச்சு. சைதாப்பேட்டை கோர்ட் இறங்கிச்சு. அடுத்தது ஸ்ரீநகர் திரும்புறேன் பாரு.
இறங்கி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சானுங்களா, அடப்பாவிங்களா இவனுங்க விடுற ஐடியால இல்ல போல இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த ஆத்திரத்துல இன்னும் கிட்ட வர ஆரம்பிச்சாங்க பாரு. நான் ஹெல்ப்ன்னு கத்துறேன். பங்களாலேருந்து ஒருத்தங்களும் வரலைங்க. அந்த ரோடு நான் லெஃப்ட் திரும்பி இருக்கணும் என் வீட்டுக்கு. அந்த பக்கம் போய் என்ன பிரயோஜனம்? என்ன ஸ்ட்ரெய்ட்டா ரோடு லாஸ்ட்ல ரங்கராஜபுரம். நம்ம நம்ம ஓடு அங்க ஓட்டம். துண்ட காலத்தோட உசேன் போல்ட் மாரி கிளம்பினேன் நானு. எடுத்த ஓட்டம் டைரக்ட்டா குப்பத்துக்குள்ள ஓடுனேன்னா, கரெக்ட்டா எங்க பசங்க, "ஏய் அக்கா என்ன கோலி ஆட வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிக்கணும். என்னால டேய் இல்லடா எதுக்குடா அக்கான்னா அவங்க அம்மாக்கெல்லாம் என்னம்மா அப்படின்னா இன்னும் அண்ணனுங்களாம் வந்து இல்லை என்னம்மா அண்ணா இந்த மாதிரி 2 பசங்க அண்ணன் இப்படி இருந்தானுங்க நான் வந்து டிவைடர் எடுத்து குத்திட்டேன் நேரத்துக்கே மேல வந்து அசிங்கமா தேய்ச்சா அங்க அழுதுனான் அவ்வளவுதான் வச்சான் அடுத்த நிமிஷம் இவனுங்க 2 பேரையும் ரங்கராஜபுரம் குப்பை போட்டு பின்னி பெடல் எடுத்துட்டாங்க என் கண்ணு முன்னாடி அடி போட்டு பின்னிட்டாங்க சாதாரணமா பின்னல ஆக்சுவலா இனிமே நினைச்சு கை வச்சா நீங்க வாரா சத்தி அப்படின்னு அன்னையோட அது நினைச்சா அதுக்கப்புறம் நான் பாஸ்டனோட போனதுக்கே அதுக்காக தான் பாஸ்டன் ஸ்கூல்ல ஒரு மாஸ்டர் இது 10th முடிஞ்சு 11th போற டைம்ல நான் இன்னும் ஆதர்ஷ் கிளப் அப்ளை கூட பண்ணல ஆல்மோஸ்ட் போர்டு எக்ஸாம் டைம்ல ஒரு முக்கியமான இந்த இம்பார்ட்டன்ட் எஃப்ஏக்யூ கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க பாரு ஸோ எங்க மேத்ஸ் மாஸ்டர் கொடுத்துருந்தாரு அதை நான் என்ன பண்ணிட்டேன் ஸ்போர்ட்ஸ் ரூம்ல விட்டு வந்துட்டேன் நான் ஸோ நான் என்ன பண்ணேன் திருப்பி டியூஷன் வீடு இங்க நான் படிச்சுட்டு இருந்தேன் நான் டி நகர்ல ஸோ நான் பாட்டிக்கிட்ட சொன்னேன் நான் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தயவுசெய்து இந்த எஃப்ஏக்யூ கொண்டு வரலன்னா நான் மண்டே சப்மிட் பண்ணியே தீரணும் நான் அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அப்பக்குள்ள சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு ஸ்கூல்ல ஒருத்தரும் கிடையாது இந்த மனுஷன் மாத்திரம் தான் இருந்தாப்புல நம்ம சார் எனக்கு இந்த பாஸ்கெட் பால் ரூம்ல மீன் ஸ்போர்ட்ஸ் ரூம்ல லாக்கர் ரூம் இருக்கும் பாருங்க எக்யூப்மெண்ட் அங்க நான் விட்டேன் சார் அதெல்லாம் நோ ப்ராப்ளமான்னு மேல போயிட்டு நான் போய் தேடுறேன் எங்க வச்சேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் இப்படி குனிஞ்சு இப்படி எடுக்கும்போது பின்னாடியில இருந்து வந்து அமைக்க விட்டான் நம்ம அங்கே டிவைடர்ல குத்தினோம்ல எனக்கு என்ன தோணுச்சோ தெரியலப்பா முன்னாடி பாஸ்கெட் பால் எடுத்து ஒரு அடி ஃபேஸ் மேலே வச்சு ப்ரூஸ்லி ஸ்டைலு கராத்தேந்திர எடுத்த ஒரு கிக்கு போய் அதுவும் அப்பெல்லாம் அந்த காலத்துல வந்து இந்த மெட்டல் இதுல இருக்கும் இந்த ரேக்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்குள்ளார ஓகே செப்பரேட்டா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருக்க அது வழியா யூ கேன் கோ இல்ல மொத்தம் படார்னு விழு அங்கே மறுநாளைக்கு பிரின்சிபல் இஸ் டெல்லிங் who destroyed everything in the sports room we don't know maybe it could be rat நினைச்சுக்கினேன் நானு not the rat it was me அப்படின்னு அதுக்கப்புறம் I told my mom I can't cut because I was in sports I said இவன் அடியில நான் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு ஆதர்ஷ் வித்யாலயா 11th and 12th what a wonderful school what wonderful teachers was also wonderful lady teachers இந்த ஒரு நாரி தான் அந்த வேலை பண்ணுச்சு இதாச்சும் செக்ஷுவல் அபியூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில இதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சு இண்டஸ்ட்ரியில எல்லாம் நம்மள யாருமே ஆப்பே வச்சதில்லை அது நெப்போக்கிட்டே ஒன்றும் வைக்க மாட்டாங்க வெளியில இருந்து வரவங்களுக்கு தான் எல்லாம் ஆப்போம் ஸோ இண்டஸ்ட்ரியில ப்ரொடெக்ட்னா லைஃப்ல சோ மச் ஆஃப் லைக் அபியூஸ் ஐ ஃபேஸ்ட் அது நாட் ஜஸ்ட் பிசிக்கல் அண்ட் செக்ஷுவல் அது மென்டலா இமோஷனலா அதாவது வெதர் செல்ஃபி வித் பெஸ்டிங்க வேண்டியது சைட்லயே போய் ஆப் வைக்க வேண்டியது இங்க நமக்கு வெளில பக்கத்துலேருந்து தோண்ட வேண்டியது அது என்ன மிதுன ராசியா கர்மூல திருவாத நட்சத்திரம் நான் தமிழையும் மிதுனம் இங்க இங்கிலீஷ்லயும் ஜெமினாய் இந்த மாதிரி நீ ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் எல்லாம் விடு என்ன மண்ணாங்கட்டி தெருப்பொழுது எல்லாம் ஆச்சுமா எல்லா ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் என்னெல்லாமோ ஆச்சு ஒரு வழியா இதுக்கா ஒவ்வொரு காலகட்டத்துல ஒருத்தவங்க வச்சுட்டு இருப்பாங்க ஒருத்தர் எல்லாம் வச்சு முடிச்சாச்சான் அதுக்கப்புறம் ஒரு வழியா நான் வந்துட்டு கேட்கறதுக்கும் எல்லா குருவும் செத்து போயிட்டாங்க பண்ண நானும் யோகா படம் இல்ல எல்லாரும் போயிட்டாங்க யாரை போய் கேட்கறது அப்படின்னு இன்னும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆளை பார்த்து இதுதான் கேட்கணும் நான் அவனே நமக்கு எல்லாம் ஃபேமிலியிலேயே அபியூஸ் எல்லாம் ஆயாச்சு வெளியிலயும் ஆயாச்சு ஒரு காலகட்டத்துல நமக்கு வந்துட்டு தோணும் பாருங்க நம்ம எல்லாத்துலயுமே ஒரு ஃபெயிலியர்னு அப்புறம் பாப்போம் ஐ வாண்ட் டு லிவ் வித் மை அவனும் அபியூஸ் பண்ணிட்டு போல அவனும் லிவ் வித் மை ஃபாதர் நமக்கு வந்து டைம் சச்சு எல்லாத்துலயும் ஃபெயிலியர் என்னடா லைஃப்ல பர்பஸ் கடவுளே அப்படின்னு கேட்போம் பாருங்க அப்ப எனக்கு லிட்டரல் ஆசிரியர் மாதிரி நல்லவிட நிறைய புக்ஸ் எல்லாம்
நம்ம கான்ஷியஸ் தான் வந்துட்டு லைக் பர்பஸ் இஸ் டு ஸ்ப்ரெட் நாலேஜ். நம்ம வந்து என் பொண்ணுடைய காலேஜ் புக்ல உட்காந்து எழுதினேன் திங்ஸ் தட் ஐ. அப்போ இட் வாஸ் லைக் ஐஷூஸ் கிச்சன், ஐ வாண்டட் டு மேக் அ ரெஸ்டாரண்ட். என்னோட காஸ் என்ன மீன், அதுக்குள்ள கேட்ஸ் ஹட் கம் இன்டு மை லைஃப். ஆங்ஸைட்டி வந்தாச்சு, தெரப்பி எல்லாம் ஆகி மெடிகேஷன் வந்தாச்சு. ஐ ஹட் டன் இனஃப் யோகா ப்ரோக்ராம்ஸ் இன்க்ளூடிங் விபாசனா. குண்டலினி ரைஸ் ஆல, நத்திங் ரோஸ். ஓகே, நானும் வாழ்க்கையில் நத்திங் வாஸ் ஹேப்பனிங். அப்படியே போயிட்டு இருக்கு. ஒர்க் இஸ் கோயிங் ஆன் அன்டில் இன்னர் இன்ஜினியரிங் ஹேப்பன்ட் அண்ட் சர்டன் ஆன்சர்ஸ். நான் இன்னர் இன்ஜினியரிங் பண்ணினேன். தென் மை டாட்டர் டிட் இன்னர் இன்ஜினியரிங் அண்ட் ஆர் ஹோல் டைனாமிக்ஸ் எங்க ரிலேஷன்ஷிப் மாறுச்சு. வி பிகேம் சோ க்ளோஸ் டில் டுடே வி ஆர் வெரி க்ளோஸ். அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்னஸ் முன்னாடி இருந்ததே கிடையாது. டச் விட் டச் விட் டச் விட். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் இருந்தாலும் ஓகே. ஆல்ஃபா மைண்ட் பவர் ஆல் தட் நான் அது இன்னொரு எபிசோட்ல போடுறேன். ஃபைனலா எனக்கு வந்துட்டு இவர் இந்த மனுஷனை பார்த்தா மிஸ்டர் சத்குரு அவர்களை எனக்கு இதை தான் கேட்கணும்னு அப்படின்னு இவரை கேட்டே நான் தீருவேன். நான் இதெல்லாம் நடக்காத காரியம் எப்படி அப்படின்னு நான் இப்போ ஏராசிக்கு இன்னும் எல்லாம் பேண்டமிக் வந்து எல்லாம் அபியூஸுங்கிறது நீங்க நினைக்கிறீங்க ஜென்ஸ் பண்ணுவீங்கன்னா நோ, நான் சாரி ப்ளீஸ். லேடிஸ் கேன் பி ஈவன் மோர் அபியூசிவ். நான் ஒரு கம்பெனியில வேலை பார்த்திருக்கேன் வேர் த சூப்பர் பாஸ் இஸ் லைக் ஸ்ரீதேவி அண்ட் மை பாஸ் இஸ் மூதேவி. அப்போ அம்பிகா அங்கிருந்து கிளம்ப முடியல. அப்ப பேண்டமிக் வேற, காசும் இல்லை. ஜம்மா வச்சு மாத்தி இவ செருப்பால் அடிக்கிறா, இவ பால் சாதம் ஊட்டுறா, இவ புள்ளைய கிள்றா, இவ தொட்டில் ஆட்டுறாங்கிற மாதிரி என் நிலைமை விட்டும் வர முடியாது. ஒருத்தி சோறு போடுறா, பூனைகளுக்கும் பார்த்து எல்லாத்துக்கும் போடுறா, இன்னொருத்தி டெய்லி வச்சு செய்யறா ஆபீஸ்ல. என்னங்கடி மாத்தி மாத்தி உசுர வாங்குறீங்க, நீங்களும் பொம்பளைங்கிறீங்க, என்ன பண்றதும் போதுதான் வாழ்க்கையில வந்துட்டுங்க. அதுக்குள்ள நான் இன்னர் இன்ஜினியரிங்லும் பூத்த சுத்தி எல்லாம் முடிச்சாச்சு. ஓகே. பிஎஸ்பி போற நேரத்துல தான் மூடிடுச்சு ஆசிரமம் போக. சரி, அப்ப ஃபுல்லா ஆன்லைன் சத்சங்கம், ஆன்லைன்ல எல்லாத்தையும் வீட்டுல உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சோப்பு வித்த வரைக்கும் உங்களுக்கும் தெரியும். அந்த வேலை தான் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒர்க் ஆரம்பிக்கல. அப்போ இந்த கம்பெனிக்கு வேலை பார்த்து இங்க வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. திஸ் இஸ் அபியூஸ் இன் another ஃபார்ம். ஒரு பக்கம் கைட்னஸ், இன்னொரு பக்கம் அபியூஸ். ஹலோ, வாட் இஸ் ஹேப்பனிங்? எல்லாம் அங்க முடிச்சு அப்படி நீங்களும்மா என் பையன், ஐயம்மா எனக்கு முடியலடா சாமி, என்ன இவருக்கு நேரத்து ஒரு நாளைக்கு வந்துட்டு கடவுள் முன்னாடிடா என்னடா பண்றது அப்படின்னு கரெக்டா ஃபோன் இப்பதான் அம்பிகா சேச்சி, நான் இதை கண்டிப்பா சொல்லியே தீரணும் உங்கள்கிட்ட. பிகாஸ் ப்ராபப்ளி த மோஸ்ட் ஹியூமரஸ் திங். நான் அந்த டைம்ல மோஸ்ட் அப்லிஃப்ட் லாஃப்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன் மாதிரி தட் ஐ குட் ஃபீல். என்ன தெரியல, அம்பிகா ചേച്ചിട്ട് ചേച്ചി എനിക്ക് വയ്യ, இவமாருக்கு திவசம் இது நடக்குது இன்னைக்கு. ரைட்டு, உன்னால போகவும் முடியாது வேற எங்கேயும் வேலைக்கு, என்னத்த பண்றது அப்படின்னு. இரு, நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன், அதை நீ நாளையில இருந்து ஃபாலோ பண்ணு அப்படின்னு. ஹரையு சேச்சி அப்படின்னு. வேக் அப் இன் த மார்னிங், go to toilet, brush your teeth, have a bath, put on makeup, then put lipstick, take a big dabba of Fevicol and apply on lips so that smile gets fixed. கொஞ்சம் imagine பண்ணுங்க. Good. Then finish work, pray to God that he saves you from the Moodevi and Sridevi. Then take little sugar, little vegetable, all put in kindify and apply makeup so that the mask is also fixed. But before leaving the house, take 2 locks with single key so that Kasaragod and Kanyakumari is closed. By then I was laughing my backside off, okay. I said, Chechi, irikkinna sagadu. I said, எல்லாம் புரிஞ்சிச்சு சேச்சி. ഈ 2 lock with single key Kasaragod Kanyakumari. கேரளா மேப் உனக்கு இந்த மைண்டுக்கு வருதான்னாங்க. எஸ், வெரி குட் இன் ஜியோகிரபி சேச்சி. கண்டிப்பா மைண்டுக்கு வருது. அதை கொண்டா. ஓகே, கொண்டாந்துட்டேன் சேச்சின்னு. அங்க காசர்கோடு எங்க இருக்குன்னு. அங்க டாப் மோஸ்ட்ல இருக்கு சேச்சி. கன்னியாகுமரி எங்க? சேச்சி புரிஞ்சிச்சு சேச்சி. அதுதான், ரெண்டுத்துக்கும் 2 லாக்கான ஒரே கீயை போட்டு மூடிட்டு நீ வேண்டிக்க, இந்த மூதேவி ஸ்ரீதேவி அது வரைக்கும் பொத்திட்டு போயிட்டு வேலை வேற வழியில முய்யங்க அதுல சோறு வருது, அதனால பொத்திட்டு இது பண்ண நாங்க.
அதுக்கப்புறமும் என்னைக்கு மட்டன் நான் 5 கிலோ பிரியாணி என்ன ஃபோர்ஸ் பண்ணி கிண்ட வச்சேன். அன்னைக்கு நிச்சயமா நான் இல்ல. இது முடியாது. After becoming a vegan, after doing, by then I was getting a lot of Sadhguru's videos as to like, is money more important or is creation important அப்படின்னு. நம்ம ஏன்னா இதுவரைக்கும் என் பொண்ணுட்ட எதுவும் சொல்லல நானு. யார்ட்டயும் சொல்லல எதுவுமே. நம்ம அந்த டைப் அன்பிக்க நம்மள அனுப்பிச்சு போவோம்ன்னு. அம்பிகா சிஸ்டர் மாத்திரம் தான் சொன்னேன். வேற வழியில அனுப்பிச்சு இதுதான் புட் த ஸ்மைல் அண்ட் ஃபிக்ஸ் இட் அண்ட் க்ளோஸ் காசர்கோடு, கன்னியாகுமரி அண்ட் கோன்ட்டாங்க அவங்க. அண்ட் டெய்லியும் நானு ஐயோ இவர் வேற அமெரிக்கால உட்கார்ந்துருக்காரு சத்குரு, இங்கே தான் நம்ம பார்க்கணும்னு ஒரு குருட்ட போய் கேட்க அதுவும் முடியும். யார்கிட்ட போய் என்னத்த கேட்போம், ஏது பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்னு யோசிக்கும் போது இந்த பிரியாணி கிண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மேல என்னால எதுவும் செத்தது I cannot deal with dead bodies and dead animals alone. Not after becoming a vegan. முன்னாடி இருந்து yes I have made it. But அதுக்கப்புறம் it is not possible. If you are a vegan, you will understand it. If you are a vegetarian also, you will understand that you cannot cook non-vegetarian dishes. You leave veganism aside. So I was very clear, முதல்ல இருந்தே the channel, what is my lifestyle? I live alone with 3 cats. This is all is my lifestyle. What do I eat? I eat a plant-based diet. And after Salva, I eat pranic. I wanted to showcase this. You are making me kindify somebody else's husband, somebody else's son, some drama, asking me to play a character. I am not that character. I am me. எப்ப பார்த்தா நடிக்கிறது ஸ்கிரீன்ல நடிக்கலாம். பட் யூடியூப் பண்ணும்போது அது ஜனங்க ரியாலிட்டி நினைச்சுப்பாங்க. இன்னி மட்டும் நான் எங்கேயாவது போனேன் யாரா பார்த்தா உங்க ஹஸ்பண்டோடயும் உங்க பையனோடயும் நீங்க போட்ட வீடியோ எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஐயோ நாசமா போகும், ஹஸ்பண்டும் இல்லம்மா, புள்ளையும் இல்லம்மா, ஒரே பொண்ணுமா நான் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு டிஜிட்டல் மீடியால இது பாதிப்பாகும்னு எனக்கு தெரியாது. சோ அப்ப அங்கேருந்து நான் முடியாது. இதுக்கு மேல செத்தது எதுவும் கிண்ட முடியாதுன்னு இருந்த போது என்னாச்சு, என் பொண்ணு ஃபோன் பண்ணியிருந்தா. By then we become close நான் சொன்னேன்ல. After she did inner engineering also, because I realized what all I failed as a mother. When I did inner engineering and I called up and I told her sorry. When she did inner engineering, she called up and said, Mama, I'm so sorry about you so badly. I said, no, Papa, it's parents who screw up so badly and then blame children. I should have been a better mother. I should have been more stable. My life was so unstable. I was unstable. That's why you left. I'm very, very sorry if I've not been a good mother to you, April. I apologize. So we were very close. So by 2025 pandemic, we were damn close. This was just 1 year before she's getting married. 2020, like this is happening. And she is not a vegan. Avlu vegan kadadu. But she stands by, she said, this cannot happen anymore. Then I told her what is happening in the office with these 2 ladies. And she said, I said, one is kind, one is nasty. One is doing this, giving everything. One is taking my life out every day. What? And she said, Mama, the 90s kid, Mama, this is classic narcissistic abuse and playing the good cop and bad cop. How can you be so dumb? You haven't figured this out by now or what? I said, figure what out? Everybody is richer, everything better than me. I said, I'm working for them. I said, what is there to figure out? And they said, why would you even abuse me? I said, do this to me. When you know what I am, I'm not asking you to break your principles and be something else. So why do you want me to break my principles or my core character and change it and be something else? So she said, this is classic workplace narcissistic abuse. She said, if I walk out, and I said, I already did. I said, I couldn't deal with it. I made your Rambur biryani only, but I can't. She said, Mama, doesn't matter. You don't have to do anything that you don't want to do. No one has to force you to do anything, Mama. That's it, an hour. Oh, bless the Lord for such a child. பையன் பேர்லன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பெத்தது ஒன்னா இருந்தாலும் உருப்படியா பெத்திருக்கேன் நான். கரெக்டா அவ சொன்னான். I said, சரி அண்ணா இப்ப ஷூட்ல நான் என்ன பண்ணுவேன்? Start your own YouTube channel மா அப்படின்னாப்ல. And இதுல நான் சொன்ன போது they said a vegan channel will never succeed. போங்க ஒரு vegan channelலாம் சக்சஸே வராது அப்படின்னாங்க. அப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். So this was never about veganism. This was always about my channel. I happen to be a vegan. So அதனால
இட்ஸ் லைக் தட். பிரியாணிக்குன்றதுக்கு 100 சேனல் இருக்குன்னா, பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் காமிக்கிறதுக்கும் சில சேனல்ஸ் இருக்கணும் இல்லையா? என் லைஃப்ப தான் நான் காட்ட முடியும். இல்லாததெல்லாம் ஃபேப்ரிகேட் பண்றதுக்கு இது சினிமா கிடையாது அப்படின்னு. And I was having these arguments constantly over there. அப்ப she said like, "No ma, you do." She said, "I will tie you up." அப்பதான் she said like, she and Sonu are very close. So she said, "Ma, Sonu's tied up with a company called Trendloud. Let me speak to them and I will fix a meeting for you." அப்படின்னா. And இதுல என்னன்னா பெஸ்ட், இந்த காலகட்டத்துல நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு விரக்தி அடைஞ்சு கடவுள் வாட் இஸ் மை பர்பஸ் எல்லாம் கேட்போம் பாருன்னு சொன்னப்ப, அப்போ வந்து யுவர் பர்பஸ் இஸ் ஜஸ்ட் டு ஸ்ப்ரெட் நாலேஜ் அப்படின்னு எனக்கு ஒரு அசரீரி கேட்டுச்சு. அன்னைக்கு போட்ட ஐடியாஸ் தான் இந்த புக்ல இருந்துச்சு. நான் இதெல்லாம் வந்து பேப்பர்ல கைப்பட எழுதினேன். டைப்ரைட்டர் கூட இல்ல என்கிட்ட. லேப்டாப்ல கூட இல்ல. அப்பெல்லாம் தெரியாது. எழுதி அவங்கள்ட்ட கொண்டு போய் சப்மிட் பண்ணியிருந்தேன் அந்த கம்பெனில. 3 நாள் கழிச்சு பார்த்தா குப்பை தொட்டியில போட்டிருந்தாங்க. எனக்கு தெரியும் என்னோட இது பத்தி. அண்ட் இது நடுவுல ப்ராஃபிட்ஸ்லேருந்து என்ன எப்படி ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிவித்தர யூடியூப் பத்தில தேங்க்ஸ் டு வனிதா. அவ தான் சொன்னா, "என்னது உனக்கு 50,000 சம்பளமா அங்க இருந்து? லட்சத்துல வியூஸ் போயிட்டு இருக்கு தெரியுமா?" ஷி செட் லைக், "நீ கிண்டின மீன் குழம்பு எவ்வளவு வியூஸ் போச்சு தெரியுமான்னு?" "எனக்கு தெரியாது பாப்பா" அப்படின்னேன். "அட லூஸ் அக்காவே! நீ கான்ட்ராக்ட்ல என்னன்னு சைன் பண்ணிட்டு போன?" "நான் கான்ட்ராக்ட்ல எதுவுமே சைன் பண்ணல. வந்து பண்றியான்னாங்க. நான் போய் பண்ணேன். நம்பி பண்ணேன்னு தெரிஞ்சவங்க நானு." "உன்ன தூக்கி உடப்புல வைக்க இந்த அளவுக்கு கூடவாக்கா அறிவில்ல?" அவளும் ட்ரெயின்ல உள்ளதான் சார். ஷி செட், "நான் பேசுறேன் முதல்ல ட்ரெயின் லோட் பாஸ் கிட்ட. நீ அங்கேருந்து கிளம்புற." அட விட்றி, ஏற்கனவே அம்பிகா சிஸ்டர்ட்ட பேசிட்டு காசர்கோடு, கன்னியாகுமரி மூடுன்ட்டாங்க. நான் மூட்டு வேலை பார்த்துன்னு இருக்கேன். நீ விடு அப்படின்னேன் நானு. என்னால முடியாது அப்படின்னு. இது அவள்ட்ட பேசி கொஞ்சம் நடிச்சு தென் ஷி வாஸ் கோயிங் த்ரூ ஹர் ஓன் இஷ்யூஸ். வி குட்ன்ட் டாக் டு ஈச் அதர். சைமல்டேனியஸ் பிரியாணி இஷ்யூ. ஐ செட் பை. ஐ அம் கோயிங். அப்போ அனேனா சோ என் பொண்ணு ஒரு தட் டைம் ட்ரெயின்லோடுக்கு 2 பாஸ் இருந்தாப்ல. என் பொண்ணு ஒரு பாஸ் கிட்ட பேசினா, வனிதா ஸ்போக் டு another boss and said, "அக்காவுக்கு எப்படியாச்சும் நம்ம இது டை அப் பண்ணணும். She has to come out of the toxic environment. We have to help her out." அவங்களுக்கு இப்ப வொர்க் இல்ல. எனக்கு நீங்க எப்படி கேமரா அக்காவுக்கும் செட் பண்ணணும் கேமரா இதெல்லாம் அப்படின்னாப்ல. Both the bosses come to the office and say, "ஐஸ்வர்யா's daughter, ஏய் எனக்கும் வந்து ஐஸ்வர்யா சேனல் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க" அப்படின்னு. அப்படிதான் சிதா அண்ணா அண்ட் மது அண்ணாட்ட ஐ காட் அ மீட்டிங். அப்ப எந்த குப்பை தொட்டியில போட்டாங்களோ என்னோட ப்ராஜெக்ட்ட, அந்த ப்ராஜெக்ட்ட நான் வந்து டைப் பண்ணிட்டு நான் எடுத்துட்டு போயிருந்தேன். அண்ட் என்ஐடில படிச்சிருக்கோமா, உங்களுக்கு ஹேக்கிங் பண்ண தான் தெரியும். எங்களுக்கு வந்துட்டு அங்க பிரசன்டேஷன்லேருந்து ஐசிஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ப்ளீஸ் ஆல் என்ஐடியன்ஸ் கமெண்ட் பிலோ வாட் ஐசிஸ் பிரசன்டேஷன் இஸ் ஆன் த OHP. Drawing on transparency is hand. We didn't even have things like clicking. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு மூளை இருக்காது. நான் எல்லாம் கைப்பட எழுதுற பழக்கம் அதுக்கப்புறம் தான் நான் பண்ணேன். நான் வந்துட்டு லிப்சிங் பண்ற ரீல்ஸ் எல்லாம் எஸ் ஃபார் த ஃபன் ஆஃப் இட். பட் நானும் அவருக்கு இந்த காலங்காத்தால சாதம் முடிச்சு, பூஜை முடிச்ச மறு நிமிஷம் நான் காஃபி எடுத்துட்டு உட்காந்துருவேன். என்ன ஐடியா வருது, அது ரெசிபியா இருக்கட்டும், அது ரீல்ஸ் ஐடியாவா இருக்கட்டும், வெவ்வேறு லாங்குவேஜஸ் எனக்கு தெரிஞ்சதுல, எனக்கு தெரிஞ்ச ஏதோ கொஞ்சம் காமெடி சென்ஸ்ல அத நான் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் அத நான் ஷூட் பண்றது. இன்னைக்கு கூட கண்ணாடி முன்னாடி வச்சுட்டு ஐம் ஷூட்டிங் இட் ஃபார் யூ கைஸ் பை மைசெல்ஃப் ஆன் மை ஃபோன். அண்ட் தேர்ஸ் நோ ஃபேன்சி எக்யூப்மென்ட் அவுட் ஹியர், நத்திங். ஐ அம் நாட் அ ஃபேன்சி பெர்சன். அதனால ஸோ நான் அதே ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ட கொண்டு போய் ட்ரெண்ட்ல ஒரு பிரசன்டேஷன் பண்ணினேன். ப்ராப்பரா பிரசன்ட் பண்ணேன் நானு. வேரிங் த காட்டன் சாரி, how you go with the file and all that. Both my bosses listened to me. And ஒரே ஒரு வார்த்தை மது, I said like, and I'm waiting like என்ன சொல்ல போறாங்கன்னு. I said like எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கான்டென்ட் நான் என்ன வாட் ஐ கேன் டூ அப்படிங்கிறது. அது என்னோட கைய வச்சு கிரியேஷனா இருக்கட்டும், கேட்ஸ் பத்தின வீடியோ, அவேர்னஸ் வீடியோஸோ, யோகா, ஹெல்த், வெல்னஸ், ஃபிட்னஸ், problems for women post-menopausal, things which are very important issues, social causes. This is what I wanted to do and showcase good plant-based diet, pranic food, sattvic food, show everything, but no animal products. That was very clear. So other when I presented, you won't believe it, ட்ரெண்ட்லோட் கிட்ட எத்தனை அண்ட் ட்ரெண்ட்லோட் வந்து விஜயம் ராமூர்த்தி மாமாவோட கம்பெனின்னு தெரியாது. பிகாஸ் நான் ஒர்க் பண்ண சீரியல்ஸ் எல்லாத்தையுமே மார்க்கெட்டிங் பண்ணது விஜயம் மாமா தான். ஐ ஹேட் நோ ஐடியா. அப்போ எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அப்போ நான் வந்து ஐ டோல்ட், ஐ செட் இந்த மாதிரி எனக்கு
ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ சேனல் அப்படின்னு சொன்னபோது they just said, you know something, whenever நாங்க யாரையாச்சும் as an artist சைன் பண்ணும்போது, இங்க we have a team. அந்த டீம் அவங்கள பத்தின ரிசர்ச்ச பண்ணி, அவங்கள எப்படி பெஸ்ட்டா பிரசன்ட் பண்றதுங்கிறது, நாங்க அவங்களுக்கு சொல்லுவோம். லைக் திஸ் இஸ் லைக் திஸ் இஸ் த பெஸ்ட் வே. இப்படிப்பட்ட வீடியோஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு இது போகும். இத நீங்க செய்யணும், அத செய்யணும்னு. அந்த இட் டேக்ஸ் a period of at least 3 weeks for us to do our research. அந்த 3 வார வேலைய யூ ஹேவ் சேவ்ட் இட் ஃபார் அஸ் ஐஸ்வர்யா நாங்க. I swear it, I almost cried over there. Because when someone doesn't believe in your creation and you're so sincere, no, it hurts, especially women. Okay, we are not crying. What nonsense, what rubbish. ஸோ எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்ப்ரெட்டிங் த நாலேஜ் அந்த இருந்துச்சு எனக்கு ரொம்ப அந்த ஒரு இது வாட் ஐ வாண்டட் டு டூ அப்படின்னு. தென் ட்ரெயின்ல ஸ்டார்டட். அதுக்கப்புறம் வந்துட்டு கலாட்டா இன்டர்வியூ ஹேப்பன் பை ஆக்சிடென்ட். வேலை போச்சா நமக்கு ட்ரெயின்ல உள்ளதா இருக்கு, திருப்பி சீரியல் புக்கால். அதுக்கப்புறம் கலாட்டா இன்டர்வியூ பார்த்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் வேலை கொடுத்தது வந்துட்டு ராதிகாக்கா. ஒரு சீரியல் பண்ணலாம், அது 6 மாசம். பட் சைட்ல அது நிக்க வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த சோப்பு விக்கிற நிலைமை வந்துச்சு. அன்னைக்கு தான் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். பாட்காஸ்ட்ல நீங்க பார்ப்பீங்க நான் ஸ்ரீயோட பண்ணதுல. பட் இந்த மாதிரி அப்யூஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் கடந்து நம்ம ஓரளவுக்கு இது பண்றோம்ல. 2022ல my 9-year love and relationship broke up. I got dumped on my birthday. That's all I can say. On my birthday in 2022, I get dumped. No fight, nothing. It's the best relationship of my life. நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஸோ இன்னமும் நான் வந்து சத்குருவை மீட் பண்ணல. அண்ட் ஆஃப்டர் தட் லைக் ஜஸ்ட் லவ் எவ்ரிதிங் லைஃப் இஸ் கோயிங் கிரேட் நினைச்சா யூ கெட் டம்ப்ட். ஓகே, ஷேட்டர்ட் இல்ல, 3rd degree burns. ரைட், வாட் டு டூ. திருப்பி ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு, கொடைக்கானல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு தான் வந்துட்டு ஏற்கனவே வாங்கின பல ட்ராமாக்கள் இருக்கிறதுல இதுவும் சேர்ந்து, அதாவது நமக்கு எப்பவுமே இந்த மைண்ட்ல வந்துட்டு நமக்கு శతమానం భవతి మీకు భూత శుద్ధి వెడ్డింగ్ ఉంది అలనాటి రామచంద్రుడు అங்க బ్యాక్గ్రౌండ్ మ్యూజిక్ మనకు ఉంటుంది కదా. నల్ల రవితేజ చెప్పినట్టు ఖడ్గంలో అవును నీకోసం అందరూ ఇక్కడ తెరుచుకొని వెయిటింగ్ ఉండற மாதிரி the stupid thing of like love from notebook, I will die in his arms. So அப்படிதான் அமைஞ்சிச்சு. It was the best relationship, the best man, the best human being on the planet. No up, no fight, no abuse, nothing. Get dumped. Straight, one final blow. I'm shattered. Sadhana, all Sarvanasanam. யோகாவா அட போங்கடா. இது எல்லாம் இந்த ஒன்லி வே அவுட் இன்னுன்னு நானும் பார்த்துன்னு இருக்கேன். இது நடக்காத காரியம். நானும் எல்லா ஸ்பிரிச்சுவலும் பார்த்தாச்சு. எனக்கு சில கேள்வி இருக்கு. நான் இந்த ஆளை கேட்டே தீரணும். எப்படியாச்சும் இவரை பார்க்கணும். எப்போதான் இவர் அமெரிக்கால வந்தார் போயிட்டார் சேவ் சாயிலுக்கு. வல்ல தாய், நமக்கு இது தானே ஒரு லக்கு இல்ல. நேற்றுக்கு வந்து யோகா ப்ரோக்ராம் பண்ணாத செலிபிரிட்டிங்களாம் ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அவர் பார்க்க கூட முடியல. யோ, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணா போதுயா, நீ கேள்வி இன்டர்வியூ எல்லாம் கூட விடு. லைவா நான் சாய்பாபா கிட்டே இருந்து வாங்கினதோட முடிஞ்சு போச்சு. அதுவும் அவரும் போயிட்டாரு. இதுவாது நடக்கட்டுமேன்னு பார்த்தா அதுவும் நடக்கல. ஒன் ஃபைன் டே சடன்லி ஐ கெட் அ கால். நீங்க ஒரு தமிழ பேட்டி எடுப்பீங்களான்னு. ஐயோ, பேங்க்ல 0 காசு. வாலண்டியருங்க நாங்க காசு போட்டு அனுப்புறோம்க்கா அப்படின்னு. அவங்க ஒரு வாலண்டியர் அக்கா, அபிராமி அக்கான்னு ராஜா அண்ணான்னு, அவங்க தான் என்னோட டிக்கெட்டே புக் பண்ணி என்ன ஆசிரமம் வர வச்சாங்க. ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணினாங்க. ஃபர்ஸ்ட் டைம் யோகாலாம் பண்ணி ரொம்ப 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆசிரமம் முதல் தடவை பார்க்குறேன், தியானலிங்கம் பார்த்ததில்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அண்ட் இதுல வந்துட்டு டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் பாடி நீட்ஸ், டிஃப்ரெண்ட் நேச்சர். என்னோட டைப் எப்படி தெரியுமா, நான் என்னைக்குமே இந்த லைக் நேத்து ராத்திரி நடக்காது ப்ளீஸ். நான் ரொம்ப வேஸ்ட். நான் எப்படின்னா வந்துட்டு நம்ம கட்டி பிடிச்சிட்டு அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கலாமா, அந்த கொரில்லா ஸ்டோரி டேவிட் ஆட்டன்பர்துன்னு நான். Thank God he was also like that. So we were more like, that kind different cities were. Commitment phobia. So after 9 years, there is no acknowledgement of a relationship. 9 வருஷம் 7 சனி கூட 7ல போயிடுமா. இந்திராக்கா சொன்ன மாதிரி 9 வருஷம் நீ இன்னமும் கட்ட மாட்ட, கமிட் பண்ண மாட்டேன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு வப்பாட்டியா நம்ம.
இன்னும் பொண்டாட்டியா இருக்கணும் இல்ல வப்பாட்டியா இருந்ததுன்னா நான் கேட்டேன். நான் இன்னைக்கு பர்த்டே கேட் ப்ளீஸ் நான் பொண்டாட்டியா வப்பாட்டியா ப்ளீஸ் பொண்டாட்டியானா ஒன்னு ஐ ஷுட் பி இன் யுவர் ஹவுஸ் யூ ஷுட் பி இன் மை ஹவுஸ். அதுவும் கிடையாது. வப்பாட்டின்னு எந்த வப்பாட்டி இப்படி பிச்சைக்காரி மாதிரி வாழ்ந்துன்னு இருக்கல. அவன் வப்பாட்டிங்களை எப்படி வச்சிருக்கான் தெரியுமா நானு. நீ போட்டியா ஓகே டைமண்ட் காலர் மாட்டி என் ஃப்ரெண்டு சொல்ற மாதிரி ஒருத்தர் சொல்லுவா தங்க சங்கிலிய போட்டு நீ பட்டு மெத்தையில வச்சுனா நான் காலை தூக்கிட்டு லொள்ளு கூட கொலைக்க தயாரு. நான் நயா பைசா உங்ககிட்ட இருந்து வாங்குறது யார்ட்டும் வாங்க நம்ம கஷ்டப்பட்டு இங்க செத்துன்னு இருக்கும். இந்த லீஸ்ட் யூ கேன் டு எங்க பாட்டி சொன்ன மாதிரி ஒரு ஆம்பளைக்கு என்ன தேவை பாட்டி குவாலிட்டி நான் கேட்ட போது லைக் தைரியம் நாங்க மிச்சது எல்லாமே நமக்கு இருக்குன்னு தைரியமா நில்லடா கூட பக்கத்துல ஒரு ஆம்பளை இருக்கல இந்த ஹைட்டுக்கு அதுவும் எல்லாரும் கையெடுத்து கும்பிடுதுல காலே விழுற மாதிரி ஒரு கேரக்டர் அசாசினேட் கூட பண்ண முடியாது. மோசமான இத்த பண்ண அத்த ஒன்னும் இல்ல பத்திரமாத்து தங்கம். அப்பா ஃபைனலா நான் வெயிட் get dumped. Heart shatters, everything shatters. Land அன்னைக்கு சாயங்காலம் தான் ஆஃப்டர் இன்டர்வியூ போற நேரம் வந்து தியானலிங்கம் முன்னாடி தியானலிங்கக்குள்ள என்ட்ரானோடனே திஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் இமாலயத்துக்கெல்லாம் போனதில்லை பட் ஷிம்லாக்கு போயிருக்கேன். அந்த மாதிரி ஒரு கூல் ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. இப்படி காம் அண்ட் கூல் ஃபீலிங் இப்படி இந்த தலையிலேருந்து இப்படி ஜில்லுன்னு நமக்கு இந்த ட்ரையர்ஸ் யாராவது ஊற்றுனா அப்படி ஒரு மேலே அந்த வேப்பர்ஸ் மாதிரி எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. உட்காந்து 15 நிமிஷம் முடிஞ்சிச்சு. அங்கேருந்து வெளில வந்து நேரா தேவி டெம்பிள் போனேன். அங்க டோட்டலா டிஃப்ரெண்ட் ஃபீலிங். அங்க அப்படியே வார்ம் அண்ட் கோசி லைக் இந்த அம்மா மடியில கட்டி பிடிச்சிட்டு பிளாங்கெட் போத்தி படுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வார்ம் ஃபீலிங் அந்த மதர்லி ஃபீலிங். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி அங்க வைப்ரேஷன் இருந்துச்சு. எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. சாப்பாடு ஃபர்ஸ்ட் டைம் ஆசிரத்துல செம்மையா நல்லா அப்ப நான் சூன்யம் எல்லாம் பண்ணல. ஸோ நல்ல இந்த பூத்த சுத்தி மட்டும் தான் பண்ணியிருந்தேன். இட் வாஸ் ஜஸ்ட் ஒன் டே ட்ரிப். அன்னைக்கு வந்துட்டு மறுநாள் காலங்காத்தால அகைன் ஃபிளைட் ரிட்டர்ன் பேக் டு சென்னை. ஒன் டே ஸ்டே தான் ஆசிரமத்துல. ஸோ நானும் அபிராமி அக்காவும் தான் ஒண்ணா இருந்தோம். அங்க போயிட்டு இப்ப சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அக்கா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அக்கா ஈவினிங் 4:30 5 o'clock வாக்கில் தான் இன்டர்வியூன்னு ரைட் ஓகே நான் பயங்கர எழுந்திரிச்சேன். நான் அழகா சேலையெல்லாம் என் சம்மந்தமா கொடுத்துருந்தாங்க ஒரு சேலம் பொண்ணுக்கு. அதுக்குள்ளேயும் பாப்பா கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. பாப்பா கல்யாணத்துக்கு கூட வரல. ரைட் ஓகே பரவாயில்ல. நான் தனியா நின்னா கூட என் சம்மந்தம் என் கூட நின்னாங்க. எனக்கு அது போதும் நீ வரலைன்னான்ற மாதிரி. நாட் ஆல் விமன் ஆர் அபியூசிவ் அந்த மாதிரி விமன் இருக்காங்கன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு. ஸோ இது நான் உங்களுக்கு சோப்படிக்கிறதுக்காக சொல்ல அவங்களும் சிங்கிள் மதர் விடோ 3 சில்ட்ரன் வளர்த்து சூப்பரா அவங்க வேற லெவல். அவங்க ஐ லவ் வெரி மச். ஸோ கமிங் பேக் டு திஸ் பாயிண்ட் லைக் லவ்லையும் ஃபைனல் அபியூஸ் எது பர்ஃபெக்ட் லவ் இந்த யூனிவர்ஸ் நம்ம இந்த மொழி பாடம் மாதிரி எல்லாம் எனக்கும் எல்லா சத்தம் மொத்தம் நின்றுடுச்சு. அண்ட் நான் பேக்கிங் ஜேர்னில செலிபிரிட்டிஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா த்ரிஷா வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஆர்டர் கேக். என் கிளாஸ்மேட்ஸ் என்னோட லைஃப்ல வந்தாங்க 2012 பாரு தேவர் அ கேம் சேஞ்சர். பாஸ்டன் தே ஆல் கேம் ஃபேஸ்புக் நான் அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ ஐ வாஸ் நெவர் க்ளோஸ் இன் இண்டஸ்ட்ரி பட் அதே போல பிரகதி சோப்பு கேக் ரெண்டுமே லைக் அவதான் சொன்னா லைக் ஏன் 9 வருஷம் நான் தெரியலையாக்கோ இது அப்படின்னா டம்ப் பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கு ஆகாது. அவளுக்கு அவ்வளோ நல்ல பர்சன் அவ பிரகதி. அதுக்கப்புறம் அம்பிகா சேச்சி ரேவதி மேம் சோ பேன் கேக் ரெண்டும் ஆர்டர் பண்ணினாங்க. அதே போல வந்து இப்ப ராதிகாக்கா எனக்கு சீரியல் கொடுத்துருக்காங்க. அம்பிகா சேச்சியில தான் இன்னைக்கு சுகுமோதேவியே எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த சோப்பை வித்துட்டு இருக்க இந்த நேரத்தில் இன்னும் சுகுமோதேவி 2023 தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சோப்பை வித்துட்டு இருந்த நாள் அன்னைக்கு திரும்பி வீட்டுக்கு வந்த போதுதான் அம்பிகா சேச்சி ஃபோன் பண்ண போது இருன்னு சொல்லி ஃப்ளவர்ஸ் சேனல்ல ஃபோன் பண்ணி 1 கோடி ரூபா ப்ரோக்ராம் இருந்துச்சு. அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு நான் வரேன். நான் அப்போ அந்த ப்ரோக்ராம்ல கேட்டிருந்தாங்க நீங்க சீரியல் பண்றதுல எனக்கு என்ன பிரச்சனை ஃப்ளவர்ஸ்ல சீரியல் கொடுத்தா தாராளமா பண்ணுவேன் அப்படின்னு. அவர் எம்டி தான் உடனே சொல்லி லைக் 3 months இந்த 3 months கேப்ல வந்துட்டு அது ஹேப்பன் இன் 2023ல 2022ல நான் சாயங்காலம் சத்குரு இன்டர்வியூ பண்ண போறேன் ஜூன்ல தியானலிங்கோட கான்சன்ட்ரேஷன் அன்னைக்கு தான். சரி எல்லாம் முடிச்சுட்டு உள்ள போய் உட்கார்ந்துருச்சு. சாயங்காலம் கொஸ்டின்ஸ் எல்லாம் நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தேன். வாலண்டியர்ஸும் வந்துட்டு அக்கா இந்த கொஸ்டின்ஸும் நீங்க கேளுங்க அக்கா அப்படின்னு சொன்னேன். அண்ட் ரொம்ப கோஇன்சிடென்ட்டா அவங்க கொடுத்த கொஸ்டின்ஸ்ல அக்கா நீங்களே பாதி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களேக்கா அப்படின்னாங்க. சார் ஆமா அப்படின்னு சார் எனக்கு இந்த கேள்வி கேட்டே தீரணும் அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம்க்கா நோ ப்ராப்ளம். ஆனா எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு உயிர் சத்குருன்னு தயவு செஞ்சு அழுது வச்சிடாதீங்க. அவர் முன்னாடியே அவருக்கு சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருக்கிறவங்க தான் பிடிக்கும். இந்த மாதிரி நீங்க ரொம்ப இமோஷனல் ஆயிடாதீங்க. அவரும் சேஃப் சாயிலாம் முடிச்சுட்டு இஸ் வெரி டயர்ட் இஸ் ஆல்சோ டூயிங் அன் இன்டர்வியூ அப்படின்னு. சீச்சி நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவே மாட்டேன். நான் சரி லைக் வாட் நான்சென்ஸ் என்ன சந்தோஷமா வாழ கற்றுக் கொடுத்தது அவரோட ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் தான் ஒன்னொன்னா ஐம் ஏபிள் டு ஓவர் கம்.
இதுல நான் ஏன் போய் இதை சொதப்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். போய் ரெடி ஆயிட்டு உள்ள ஈஷா ஸ்கூல்ல அப்போ ஹாலிடே டைம் இல்ல. ஸோ ஈஷா காலியா இருந்துச்சு. உள்ள போய் எல்லாம் மைக்கெல்லாம் செட்டப் பண்ணி அவங்க எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் பார்த்தா யாரும் காணோம். எல்லாரும் வெளியில போய் சத்குரு கூட்டிட்டு வரதுக்கு போயிருக்காங்க. போய் காலி ஆயிடுச்சா, அந்த ஸ்பிளிட் 5 செகண்ட்ல எனக்கு ஆங்ஸைட்டி அட்டாக். ஐயோ! வந்துருச்சு எனக்கு. நான் என் குருவ பார்க்க போறேனே! ஐயய்யோ! நான் கேள்வியெல்லாம் கேட்க போறேனே! என்ன போது? எப்படி இருக்க போது? என்ன போது? ஐய்யய்யோ! இப்பல்லாம் அட்டாக் வரக்கூடாது. நல்ல வேளை மாத்திரை நமக்கு எஸ்ஓஎஸ்ல இருக்கா. எடு முழுங்க ஆங்ஸைட்டி மாத்திரைய யாருனாலும் எப்படி டயக்னோஸ் பண்றதுல நான் மென்டல் ஹெல்த் பத்தி ஒரு எபிசோட் பண்ணும்போது சொல்றேன் நானு. முழுங்க மாத்திரை தண்ணி எடுத்து குடிச்சு, சம்போ மாதேவா பண்ண சுகக்கிரியா, எப்பா ஒரு 2 மினிட்ஸ் அவர் வரவேற்கணும். கரெக்ட்டா சத்குரு என்டர் ஆறாரு. வந்த உடனே நான் எதுவுமே தொறக்கறதுக்கு முன்னாடி அவரு எனக்கு நமஸ்காரம் ஐஸ்வர்யா அப்டின்னாரு. எனக்கு ஒண்ணும் வார்த்தையே வரல. நான் நேரா சாஷ்டாங்கமா கால்ல விழுந்தேன். Now this is not sponsored by the Isha Foundation. They have never asked me to do a video for them. They have not given me 1 rupee, nor have I given them 1 rupee. Okay, all free. I am a volunteer. நான் ஓசிலே போய் ஓசிலே தின்ட்டு ஓசிலே வந்தேன் நானு. டிக்கெட்ட குடுத்தது கூட லைக் அந்த டிக்கெட்ட கூட நான் எனக்கு சுகுமாதேவி பேமெண்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து அபிராமி அக்காக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க வந்துட்டு லைக் ஏங்க நீங்க இந்த காசு ஐசட் அக்கா நீ தானக்கா டிக்கெட் புக் பண்ணி என்ன சத்குரு இன்டர்வியூ கூப்பிட்ட அப் அண்ட் டவுன் ஐசட் லைக் கோயம்புத்தூர் ஃபிளைட் டிக்கெட் என்னன்னு எனக்கு தெரியாது. அது எத்தனை நாளைக்கு அது தாண்டியாச்சு அந்த கடன். யாருக்கும் கடன் இருக்கக்கூடாதுக்கா. உன்கிட்ட கூட நான் கடன் இருக்கக்கூடாதுன்னு அத போட்டேன் அவங்களுக்கு. அதே போல வாலண்டியர் அவங்க காசு இல்லக்கா நான் உங்களுக்கு திருப்பி நீங்க வாங்க நான் பே பண்றேன். வேண்டாம்க்கா இந்த கடன் ஏற்கனவே இருக்கு அப்படின்ட்டு எங்க பாட்டி கடன் இல்லாம வாழணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலயும் விட்டுட்டு இப்ப நான் உங்களுக்கு கடன் பட முடியாது இல்லக்கா அப்படின்னா நானு. சோ அவங்க பேமெண்ட்டும் சுகுமாதேவி சேலரி வந்ததுக்கு அப்புறம் தான் முடிஞ்சிச்சு. சோ நான் அவர் கால்ல விழுந்தேன்னா, அவரு ஆசீர்வாதம் பண்ண என் தலையில இங்க கை வச்சாருமா. நோ ஐ அம் நாட் கிரைங். நோ ஐ அம் நாட் கிரைங். நோ ஐ அம் நாட் கிரைங். நான் சத்தியமா நான் சொல்றேனே, இந்த மாதா கரம்ன்னு சொல்லுவோம் பாரு, அதாவது மண்டை கொதிக்கும் நமக்கு எல்லாருக்கும் வந்துட்டு பட்டதுக்கு எல்லாத்துக்கும் சுருண்டு ஏறி இங்க மேல தாண்ட ஆடிட்டு இருக்குமா தக 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 தகன்னு. அந்த காலையில தியானலிங்கம் முன்னாடி உட்காரும்போது அந்த ஒரு கூல் ஃபீலிங் வந்துச்சு பாரு, கூல் டவுனுங்கிற மாரி. அந்த மாதிரி ஃபீலிங் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்டு. அப்படியே அதுக்கப்புறம் ஒரு பூவ எடுத்து கையில குடுத்தாரு. அந்த பூவ இன்னைக்கும் நான் வச்சிருக்கேன் நானு. அவரோட புக்ல தான். அதுக்கப்புறம் வந்து எவ்ரிதிங் வாஸ் யூ நோ தி மொமெண்ட் பாஸ்ட்ங்கிற மாரி. திஸ் மொமெண்ட் இஸ் இனெவிட்டபிள். தி மொமெண்ட் பாஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் நார்மலா வந்துட்டு ஹவ் ஆர் யூ? உங்க அம்மா என்ன? ஹி வாஸ் டாக்கிங் டு மீ. ஐ வாஸ் சிட்டிங் அண்ட் ஐ வாஸ் டாக்கிங் டு ஹிம். அண்ட் அவர் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருந்தாரு. வெளியில வெயிலுன்னு வந்ததுனால சத்குருஸ் ஐஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ். சோ அவர் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தாரு. எனக்கு அவர் கண்ண பார்க்கவே முடியல. நான் இப்படிதான் அவர் இங்க உட்கார்ந்திருக்காரு. நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அவர பேட்டி எடுத்துட்டு இருக்கேன். எல்லாம் பேசிட்டு இருக்கோம். வந்துச்சு அந்த ஒரு கேள்வி. பிகாஸ் இது நடுவுல இந்த ட்ராமா எல்லாம் அனுபவிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, சத்குருவோட ஒரு வீடியோ பார்த்தேன் சமயமாகல. அக்செப்டன்ஸ பத்தி. இன்னைக்கு என்னன்னு நீங்க இப்ப ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ரிவீல் இட். பட் நீங்க பாருங்க. சோ அப்ப அவர்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன் நானு. எல்லாம் அக்செப்டன்ஸ் ஓகே. எல்லாம் வெளியில யாரும் ஃபேமிலியிலேயே நடந்தா எல்லாமே பிசிக்கல், மென்டலோ, வர்பலோ, செக்ஷுவலோ வாட்டெவர் த டேம் அபியூசஸ். When it happens with people whom you love or people whom you know or people whom you trust and family, how the hell do you accept this Sadhguru அப்படின்னா? அப்போ டக்குன்னு என்ன திரும்பி பார்த்தாரு ஒரு பார்வை. அட் தட் டைம் அது வரைக்கும் அவர் கண்ணு எனக்கு தெரியல. அப்போ அவர் எனக்கு இப்ப சொன்னாலும் எனக்கு புல்லரிக்கும். அப்போ எனக்கு அவர் கண்ணு தெரிஞ்சிருச்சா, நான் என் வாழ்க்கையில பட்ட சகல பெயின் வாஸ் ரிஃப்ளெக்டட் இன் ஹிஸ் ஐஸ். என்னோட மொத்த வலியும் அவர் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. இன் தட் ஒன் இன்ஸ்டன்ட் வென் நீ லைக் சக்குன்னு இப்படி திரும்பி பார்த்தாரு என்ன. அது வரைக்கும் அவர் வந்துட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இப்படி கேட்டுட்டு இருக்காரு. லைக் அந்த ஒரு லுக் விட்டாரு பாரு என்ன. அந்த லுக் வந்து அவரோட பவர்ஃபுல் லுக் எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா அவரோட பெயின்டு லுக் அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். லைக் எனக்கு I can't explain it. Okay? I really can't explain it. அன்னைக்கு I saw my pain in his eyes. அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. Just because you accept it doesn't mean you agree with it. That day I got liberated.
That day I got liberated. அதுக்கப்புறம் அந்த வருஷத்துல we lost என்னோட ஃபேவரட் கேட் போச்சு ஆரா. பட் அன்னைக்கு வந்து இந்த அபியூஸுக்கெல்லாம் இல்ல. வெரி குட். ரைட். ஐ அக்செப்ட் பா. ஒத்துக்கிறேன். மை கர்மா. நான் அனுபவிக்கணும்னு இருந்துச்சு இது. அப்பதான் வந்து இன்வர்ட் ஜர்னி ஆரம்பிக்குமா. எந்த இதுல நம்ம இப்ப யாரு என்ன ஆப்பு வச்சோமோ, இல்ல நம்ம மூதாதையர்கள் யார் என்ன யாருக்கு என்ன ஆப்பு வச்சாங்களோ, இது இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப தோணும் எனக்கு. ஆனா அன்னைக்கு வந்து ஐ வாஸ் ஃப்ரீ. அதுக்கப்புறம் எங்க அப்பன் பாலிசி தான். thus far no further. அது யாராக இருக்கட்டும். one of the biggest lies I ever told is blood makes you family. No, blood makes you related. Loyalty, love and respect makes you family. அந்த மாதிரி எனக்கு I got so many people in my life. Wonderful children, wonderful people. நான் வந்துட்டு எந்த லவ் வந்து was going to like கடைசி வரைக்கும் மடியில விழுந்து நோட் புக் மாதிரி சாவ போற உன் மடியில தான் நினைச்சேனோ லைக் எதுக்கு இவ்வளோ ஒரு ஐ எம் ஹவு டு லிவ் பியூட்டிஃபுல்லி லிபரேட் யுவர் செல்ஃப் எக்ஸப்ட் இட். நீ ஒத்துக்கணும் அக்ரி பண்ண தேவையில்லை. எக்ஸப்ட் இட். ரைட், ஓகே, நடந்துச்சு, மூவ் ஆன். இதுல ஃபர்கிவிங்கும் ஃபர்கெட்டிங்கும் இல்ல. ஐ எம் நாட் ஜீசஸ் கிரைஸ்ட், நாட் டு ஐ ஹேவ் அல்சைமர்ஸ். நோ ஃபர்கிவிங் ஃபர்கெட்டிங். None of you who have abused me simply exist in my stratosphere. I have cats. They're calm. There's creation. There's cats. There's consciousness. There's joy. There's love. Now, இப்ப நீ even when that but எங்கேயும் நமக்கு மைண்ட்ல வந்துட்டு no matter what happens நம்மள அபியூஸ் பண்ணாதவங்க கூட when they try to come back into your life again இல்ல, சரி இந்த பர்சன் நம்மள அபியூஸ்லாம் பண்ணலையே, ஒரு 2-3 இயர்ஸ் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஹாய் ஹவ் ஆர் யூ ஃபோன் அடிப்பாங்கல்ல, அப்ப நமக்கு இங்க ஆரம்பிச்சிருமா தும் தன தாளம் இளறது எல்லாம் ஆல் வயலன்ஸ்னு நமக்கும் ஸ்டார்ட் ஆச்சு. எப்ப கூட நிக்கணும். ஏன்னா நான் அப்பவே சொல்லியிருந்தேன், நம்ம மூச்சி பாவாங்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்கு இது ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்க, இனிமே ஒன்லி சீயிங் ஃபார் ஆல் த லிங்கம்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், நோ அதர் லிங்கம், ஃபுல் ஸ்டாப் வித் யூன்னு. இதுதான் என்னுடைய ட்ரீம் கனவு. லைக் மேரேஜா உன்னோட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு. ஏன்னா எப்படி குழந்தை நோ கிட்ஸ், வி ஹேவ் அவர் கேட்ஸ், ஐ ஹேவ் வெரி குட் போதும், நோ டாக்ஸ் வெரி குட், ஐ கேன் பார்க். ஹி செட் நோ கிட்ஸ், ஐ செட் நோ டாக்ஸ், ஐ கேன் பார்க் என்ன லிட்டரலி. ஸோ வெரி குட் நான் நினைச்சு அதுதான் லவ் கம்ஸ் இன் மெனி ஃபார்ம்ஸ் த்ரூ சில்ட்ரன் த்ரூ அண்ட் பட் ஒன்று மாத்திரம் ஐ ரியலைஸ்ட் என்னோட வாழ்க்கையில் ஃப்ரம் மை வாட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஐவ் கான் த்ரூ அண்ட் ரொம்ப மெனி தேங்க்ஸ் டு சத்குரு ஃபார் லிபரேட்டிங் மீ ஃப்ரம் ஆல் த மெஸ். But one thing I realized, this even Sadhguru is the only people that abuse are human beings. எவ்வளவோ தெருநாய் தூக்கி இருக்கும், ஒண்ணுமே கிடைச்சது இல்ல. எத்தனையோ பூனைங்களை ஃபாஸ்ட் பண்ணி நியூட்ரல் பண்ணி ட்ராப் ரிலீஸ் ஒன்னும் பிராண்டது இல்ல. பாம்பு கூட பிரசாதத்தை தின்னுட்டு போயிடுச்சு. மனுஷ எந்தெந்த ஹியூமன் ரைட் அவங்க மட்டும்தான் ஆப்பு வைக்கிறாங்க நமக்கு. அதனால வாழ்க்கையில மனிதர்களை எவ்வளவு கம்மியா வச்சுக்கணுமோ அவ்வளவு வச்சுக்கலாம். அண்ட் நோ ரிலேஷன்ஷிப் ஆஃப் அ பாடிலி நேச்சர். ரிலேஷன்ஷிப் உறவுகளுக்கு உங்களோட ஃபேபுலஸ் ரிலேஷன்ஷிப். ஐவ் ஷேர்ட் சோ மச். ஐ லிட்டரலி லைக் ஓப்பன் மை செல்ஃப் வித் கான்ஃபிடன்ஸ். அண்ட் இது ஜட்ஜ் பண்றதோ இல்லையோ இல்ல. ஸோ வாட் எவர் அபியூஸ் ஐ ஹவ் ஃபேஸ்ட், ஐ ஹவ் நாட் டாலரேட்டட் இட். தொட்ட கெட்ட அடி. பட் அது ஓவர் த இயர்ஸ் வாட் ஹேப்பன்ஸ், நமக்கு ட்ராமா பில்டப் ஆகும்போது தெரப்பி எல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் அது எங்கேயோ ஒரு இடத்துல அது நோண்டிட்டே இருக்கு செல்லுலார் லெவல்ல. ஸோ எவ்ரிடே அந்த சாதனை இருந்து லைக் அண்ட் நம்ம கண்ணை மூடிட்டு தியானத்துல உட்காரும் போதுதான் யோசிக்க கூடாது எல்லாம் வந்து தொலையும் மண்டையில. அப்பதான் அதுக்கும் சத்குரு வீடியோ பார்த்தேன். லைக் நம்ம மூளைன்னு கொடுத்தது யோசிக்கிறதுக்கு தான், தாட்ஸ் வராமையா இருக்கும்.
வரட்டும், வரது வரட்டும். நீ அந்த தாட்ஸ் வச்சு ஆக்ட் அப்பான் பண்ணினா தான் பிரச்சனையே தவிர, நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா, இது பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாமே லைட் அண்ட் டார்க். அதெல்லாம் வென் யூ கோ அங்க அங்க ஒரு அந்த புரிதல் வரும்போது எனக்கும் வாழ்க்கை இது மாற ஆரம்பிச்சு. இப்ப எப்படின்னு, "நீ யாரும் வர வேணாம்மா. ஊரானே நானும் வரல உங்க வீட்டுக்கு. நீயும் வராத. ஒண்ணும் வேணாம். நீயும் எனக்கு கிண்டி போடாத. நானும் உனக்கு கிண்டல." கிளாஸ்மேட்ஸ் நாங்க. எனக்கு இருக்காங்க. பீப்பிள் ஹூ டூ நாட் அப்யூஸ் மீ. இந்த புதுசா உறவுகள், நான் வரேன். ஐயோ! இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு லைக் நான் இருக்கேங்க. எதுக்கு? வாழ்க்கையில பெஸ்ட்டுங்கிறது பார்த்தாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் கம்பேரிசனும் வரும். அது இட்ஸ் நாட் ஹேப்பனிங். நான் தான் சொன்னேனே. இனிமே 12 ஜோதிர்லிங்கம், ஒன்லி தட் லிங்கம், நோ அதர் லிங்கம். சாரி ப்ளீஸ். முடிஞ்சிடுத்து. ஃபினிஷ், ஃபுல் ஸ்டாப், ஓவர், டன், கேல் கத்தம், துக்கான் பந்த். அவ்வளோதான். என் பிளான் கூட சபரிமலை. அதுவும் ஃபினிஷ்டு. ஆல் ஓவர். அதனால மை ஜர்னி இஸ் வெரி டிஃபரெண்ட் நவ். இஸ் கிரியேஷன், இஸ் டிராவல், இஸ் சோலோ லைஃப். ஏன்னா எப்படியும் பொறக்கும்போது தனியா தான் பொறக்கணும். சாவும்போதையும் தனியா தான் சாவப் போறேன். நர்ஸுக்கு தான் எப்படியும் குடுக்கணும். நீ எப்படி பெட் பேன் வைக்க போறதில்ல. இதுல இன்னும் வாஸ்தவம் 99 పోదు. ఇనఫ్. ఇక చాలు వెళ్ళవయ్యా அப்படிங்கிற மாதிரி இப்போது யார் வந்தாலும் எந்த ஆணையும் பிடுங்க வேணாம். மேல ஒருத்தன் இருக்கான், மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான், அவன் என்ன பார்த்துக்குவான். சாவர வரைக்கும் நான் வேலை பார்த்துக்கிறேன். எனக்கும் என் பூனைங்களுக்கும் சோறு போட்டுக்கிறதுக்கு இந்த அத நான் பார்த்துக்கிறேன். மிச்ச மீதி போன சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க இருக்கவே இருக்கீங்க. நீங்க என்ன பார்த்துக்குவீங்க. அதனால இந்த அப்யூஸ் பண்ற லேடீஸோ, ஜென்ட்ஸோ, சில்ட்ரன், ஓல்டு எங்க நோபடி கம். ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற பேர்ல காசு இருக்கும்போது கூத்தடிக்க வேண்டியது, காசு இல்லாத நேரத்துல கைவிட்டு போ வேண்டியது எல்லாம் பார்த்து சாரி ப்ளீஸ் கெட் லாஸ்ட். ஐ அம் ட்ரூலி ஜாய்ஃபுல் அண்ட் ஹாப்பி. அண்ட் இந்த ட்ராமாலாம் வந்து உங்களுக்கு ஏன் வராம இருக்கும்? அப்பப்ப ரீசர்ஃபேஸ் வரும். எதுவுமே டோட்டலா இரேஸ் ஆகாது. அது எப்ப கர்ம வினை கழியணுமோ அப்பதான் அது கழிஞ்சு தொலை. அது எப்பன்னு தெரியாது. அதனால என்ன அது வர்பல் ட்ராமா, எமோஷனல் எங்கேயாவது ஏதாச்சும் சித்து வரும்போது, அவ்வளோ இது மாரி தானே நமக்கும் செஞ்சாங்க. கண்டிப்பா வரும். அந்த தாட்லாம் வராம இருக்கா? அதெல்லாம் நிறுத்தக்கூடாது. வரட்டும். ஓகே செஞ்சாங்க. அதனால இப்ப நம்ம நல்லா இருக்கோம்ல. நன்றி ஆண்டவா. அப்படிதான் போயிட்டே இருக்கணும். ஏன்னா நீ உன்னுடைய சந்தோஷமே என்ன? நீ வச்ச ஆப்புக்கு நான் வந்து அழிஞ்சிருவேன் தானே நீ நெனைக்கிற? நீ என்ன உருவாக்கல. அவன் நெனச்சா தான் அழிய முடியும். அப்ப இந்த மனித ஜென்மமாகிற நீ வந்து ஒண்ணும் கிழிக்க போறதில்ல எனக்கு. அது யாராக இருக்கட்டும். இது எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ ஒரு நைஸ் பீப்பிள் இன் மை லைஃப் ஹேவ் கம். So please thank you very much. I don't want abuse from any human being anymore. In the name of பாசம் நேசம். In the name of worst word in the word planet எனக்கு இப்ப ஐ லவ் யூ ஐ லவ் யூ வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கோயேன். அவ்வளவுதான் ப்ளீஸ். Take it and keep it where the sun doesn't shine and நான். So this was my experience and how I deal, how I'm dealing it every day also. It is only through meditation because the meditation பண்ண I realize சத்குரு சொன்ன மாதிரி the only way out is in. பதில்கள் எல்லாம் எனக்குள்ளதான் இருக்கு. நீ ஒண்ணும் வந்து எனக்கு ஆட்டை போட தேவையில்லை. என்ன செய்யணும், எப்படி வாழணும், எப்படி வேலை செய்யணும், எப்படி திங்கணும், எப்படி நடக்கணும், எங்க போணும், எப்படி வாழணும்னு எனக்கு டெய்லி எனக்கு தெரியும். அத நான் ஒழுங்கா செஞ்சுட்டு நான் போய் இந்த பூமியில எனக்கு சில டியூட்டி இருக்கு. அப்பதான் வந்து எனக்கு காசு சேசம். சோறே இல்லாம போகுது. நம்ம எது அப்யூஸ்லாம். இதுக்கு விட அப்பன் கதையெல்லாம் நம்ம கேட்டு பார்க்கும்போதுல அதான் நமக்கு செருப்பு இல்லன்னு ஃபீல் பண்ணும்போது, கால் இல்லாதவன பார்க்கும்போது தான் நீ நன்றி சொல்லணும். உன் கால்ல எவ்வளோ இருக்குன்னு. ரைட் ஓகேப்பா. டெய்லி கிராட்டிட்யூட் பிரேயர் எந்திரிச்சு வெரி கிரேட்ஃபுல் ஃபார் பீயிங் ஃபர்ஸ்ட் பிரீதிங். மிச்சம் மூச்சு விடுறோம்ல. அப்பா 3 கோவிட் வந்ததுக்கப்புறம் மூச்சு விட்டுன்னு இருக்கும். இதை விட வேற என்ன நன்றி சொல்லணும்? மிச்சது எல்லாத்தையும் விட சம்போ மகாதேவா, ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரிதிங் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் மை லைஃப். ஐ அக்செப்ட் இட். ஐ டோன்ட் அக்ரி வித் இட். என்னோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோ லைக் பண்ணுங்க. டூ ஷேர் திஸ் வீடியோ. இதனால இட்ஸ் நாட் அபவுட் இன்ஸ்பிரேஷன். என்ன பார்த்தாலும் இன்ஸ்பயர் ஆகாதீங்க. ஐம் தி வொர்ஸ்ட் ஹியூமன் பீயிங் ஆன் தி பிளானட். எல்லாம் டிஸ்கிரேஸ் டு தி ஃபேமிலி. ஸோ என்ன பார்த்தாலும் இன்ஸ்பிரேஷனே ஆகாதீங்க. பட் ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு மை ஸ்டோரி வந்து இஃப் யூ கேன் கனெக்ட் வித் இட் அப்படின்னா, டெஃபினெட்லி தி ஒன்லி வே அவுட் இஸ் இன்னு தான். நம்ம வெளியில மற்றவங்கள்ட்ட ஆன்சர்ஸ் தேடிட்டு இருப்போம். அது கிடைக்காது. அட்வைஸ் ஃப்ரம் அது நெவர் ஒர்க்ஸ் அவுட்.
ஸோ அதனால தான் நான் வந்து யாருக்குமே அட்வைஸ் உங்களுக்கு கூட நான் அட்வைஸ் குடுக்க மாட்டேன் என்னைக்குமே. "இத செய்யுங்க, அத செய்யுங்க" அப்படின்னு. இந்த அட்வைஸ் குடுக்குறதோ, வாங்குறதோ எனக்கு பிடிக்காது. பிகாஸ் வாட் வொர்க்ஸ் அவுட் ஃபார் யூ டசன்ட் வொர்க் அவுட் ஃபார் மீ. அண்ட் வாட் இஸ் வொர்க்ஸ் அவுட் ஃபார் மீ யூ மைட் நாட் ஈவன் லைக் இட் அட் ஆல். ஸோ அதனால தான் லிவ் அண்ட் லெட் லிவ்ங்கிற பாலிசி தான் என்னது என்னைக்குமே. ஸோ நானும் சந்தோஷமா வாழ விரும்புறேன். நீங்களும் சந்தோஷமா ஜாய்ஃபுல்லா இருங்க. ஸோ இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கும் வரை, உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஐஷு. நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.